श्रीशैले सदया पात्रं धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्करेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्परहंसमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। नमोचिन्त्याद्भुताक्लिष्टज्ञानवैराग्यराशये नाथाय मुनये अगाधभगवद्भक्तिसिन्धवे श्रीशठारिगुरोर्दिव्यश्रीपादाब्जमधुव्रतं श्रीमद्रम्यजा यतीन्द्रप्रवणं वन्दे श्रीलोकाचार्यमुनिं भजे। श्रीवत्सवंसाम्बुधिपूर्णचन्द्रं श्रीरङ्गनाथार्यतनूजरत्नं तत्पादयुग्माम्बुजभृङ्गराजम् अण्णङ्गराचार्यमहं प्रपद्ये। ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம். பொய்யில்லாத மணவாள மாமுனிகள் என்று போற்றப்படும் ஆச்சாரியரான மாமுனிகள் இந்த சம்பிரதாயத்தினுடைய சீர்மையை பறைசாற்றக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள். அப்படிப்பட்டவர்களுடைய பெருமையை அறிவதே இந்த சம்பிரதாயத்தை நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய மெய்ஞானம் என்ற எண்ணத்துடனே உபதேச ரத்தின மாலை அப்படின்ற கிரந்தத்தை பணித்தார். அந்த கிரமத்திலே பார்க்கும்போது ஆழ்வார்களுடைய வைபவத்தை எல்லாம் முதலிலே பறக்க விவரித்தார். ஆச்சாரியர்களாக சரவபுரனிஷ்ட ஆச்சாரியர்களாக இருக்கக்கூடியவர் ஆண்டாள் மதுரகவி ஆழ்வார் எம்பெருமானாருடைய வைபவங்களை தெரிவித்தார். மேலே அருளிச்செயலுடைய பெருமையை, அதுக்கு ஏற்பட்ட வியாக்கியானங்களுடைய பெருமையையும் தெரிவிக்க வேண்டும் என்று இழுகிறார். அப்படிப்பட்ட இதுல நேத்திக்கு ஆழ்வார்களையும் அருளிச் செயல்களையும் தாழ்வா நினைப்பவர்கள் தாம் நரகில் வீழ்வார்கள் என்று நினைத்து நெஞ்சே எப்பொழுதும் நீயவர் வாழ் சென்னனுக்கு பூசி தெரி என்ற பாசுரத்தாலே அந்த ஆழ்வார்களுடைய பாசுரங்களுக்கு இருக்கக்கூடிய அப்பிரதிமமான வைபவம் ஒண்ணு. அதை அறியாதவர்கள் திறத்திலே இல்லாத இடத்துல அது திறத்திலே விப்ரதிபத்தி பண்ணக்கூடியவர்கள் நரகில் வீழ்வார்கள். அப்படிப்பட்ட ஆழ்வார்களையும் அருளிச் செயல்களையும் தாழ்வா நினைப்பவர்களுக்கு கதியாக இருக்கக்கூடிய நரகம்தான். நரகில் வீழ்வார்கள் என்று நினைத்து நெஞ்சே எப்பொழுதும் நெஞ்சே நீ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, அவர்கள் பக்கத்திலே அணுகவும் கூசி லஜ்ஜித்து இருக்க வேண்டும் என்று ஒரு உபதேசத்தை நேற்று தினம் செய்தார். அதுக்கு மேல முதல் பாசுரத்தாலே தெரியாதவர்களுடைய வைபவத்தை சொன்னார். இப்போ அந்த ஆழ்வார்கள் அருளிச்செயல் ஏத்தத்தை தெரிந்தவர்கள் யார், அது சொல்லணும் இல்லையா? தெரியாதவர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா கூட பரவாயில்லை. ஒரே ஒரு உபதேசம், அவர்கள் திறத்தில் நம்ம போக வேண்டான்றதை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும், அதுக்கு மேல அவர் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த ஆழ்வார்கள் ஏற்றத்தையும் அருளிச்செயல் ஏற்றத்தையும் அறிந்து இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் அவர்களுடைய வைபவத்தை அறிந்து கொள்ள வேண்டுமே அப்படின்றதுக்காக
ஒரு பாசுரத்தை இதுக்கு மேலே 36வது பாசுரத்தாலே தெரிவிக்கிறார். திருளுத்த ஆழ்வார்கள் சீர்மை அறிவாரார், அருளிச் செயலை அறிவாரார், அருள் பெத்த நாதமுனி முதலாம் நம் தேசிகரை அல்லால் பேதமனமே உண்டோ பேசு அப்படின்ற ஒரு பாசுரத்தாலே இப்படிப்பட்ட ஆழ்வார்கள் ஏத்தத்தையும் அந்த அருளிச்செயல் ஏத்தத்தையும் தெரிந்திருக்கக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால், நாதமுனி தொடக்கமாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள், அதாவது மாமனிகள் சொன்னதுனால அது திருமலை ஆழ்வார் சொல்லக்கூடிய அந்த திருவாய்மொழி பிள்ளை பரியந்தமாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களே ஆழ்வார்களை பற்றியும் அவர்களிடம் அருளிச்செயல்களை பற்றியும் அறிந்தவர்கள், அவர்களே இதை பற்றி பேச வேண்டும் என்று பல படிகளாலே அந்த அருளிச்செயலுடைய சீர்மை என்ன, ஆழ்வார்களுடைய சீர்மை ஏற்கனவே பேசினதுதான். இதை எப்படி நாதமுனிகள் முதலான தொடங்கிய இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் இதை எப்படி பிரவர்த்திப்பித்து போந்தார்கள், இதன் திறத்திலே எவ்வளவு கௌரவிய புத்தியை கொண்டிருந்தார்கள் என்றதெல்லாம் இந்த பாசுரத்தின் மூலம் பிள்ளலஞ்சியர் சுவாமி அழகாக தெரிவித்திருக்கிறார். ரொம்ப நெடிய வியாக்கியானம். இது ஒரு பாசுரத்தை நீங்க முடிச்சாலே நமக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரமாணங்களை அள்ளி கொட்டி இருக்கிறார்கள். அருளிச்செயல் பிரமாணங்களாகட்டும் இதுவாகட்டும் எல்லாத்தையுமே ரொம்ப அள்ளி தெளித்திருக்கிறார் இந்த பாசுரத்துல. யதாசக்தி யதா அவகாசம் எவ்வளவு பார்க்க முடியாது, எம்பெருமானார் எவ்வளவு நியமனம் பண்றாரு உள்ள இருக்கக்கூடியவர், அதற்கு அனுகுணமாக பார்ப்போம். பதவுரையை முதல்ல வாசிக்கிறேன். திருளுத்த திவ்ய ஞானத்தை உடைய ஆழ்வார்களுடைய சீர்மை வைபவத்தை அறிவார் ஆர், அறிமவர்கள் யார்? அருளிச் செயலை, அவர்கள் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்களின் வைபவத்தை அறிவார் ஆர், அருள்பெத்த ஆழ்வாருடைய திருவருளை அடைந்த நாதமுனி முதலாம் ஸ்ரீமன் நாதமுனிகள் முதலான நம்முடைய தேசிகரை அல்லால் ஆச்சாரியர்களை அல்லாமல் உண்டோ ஆழ்வார்களுடைய வைபவத்தையும் அருளி செயலின் வைபவத்தையும் அறிந்தவர்கள் வேறே யாரேனும் உண்டோ? வேற யாரும் கிடையாதுன்றார். இவர்களை தவிர இதை பேசுறதுக்கு யார் இருக்கா? அருள்பெத்த நாதமுனி முதலாக இருக்கக்கூடியவர்கள் தான் இதை பேச முடியும். பேதை மனமே, அறிவிலியான மனமே பேசு, இதை நீ ஆராய்ந்து சொல்லுவாயாக. நீயே ஆராய்ந்து பார், உனக்கு நன்றாகவே தெரியும். யாரோ தெருவில் போறவர்கள் எல்லாம் அருளி செயலுக்கு ஏத்தம் சொல்ல முடியாது, அருளி செயல் தாழ்ச்சின்னு சொல்ல முடியாது. இதை ரெண்டும் அறிந்தவர்கள் யார் அப்படின்னா, அருளி செயலுடைய சீர்மையை அறிந்தவர்கள், ஆழ்வாருடைய பெருமையை அறிந்தவர்கள், நாதமுனி தொடக்கமாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் தான். அதனால நெஞ்சே நீயே அதை ஆராய்ந்து கொள்க. எதையுமே நம்ம எது பண்ணணும்னா ஒரு ஆராய்ச்சி பண்ணணும்னு தெரிவிக்கிறது. சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே ஏத்துக்காத ஆச்சாரியன்னு சொன்னா கூட, பிரம்மாவானவன் இந்திரனுக்கும் விரோச்சனனுக்கும் ஒரு உபதேசம் பண்றான் அப்படின்லாம் தெரிவிக்கிறார்கள். போயிட்டு வந்தான். இந்திரனுக்கு தெளிந்த ஞானம் ஏற்படுது. ஆத்மான்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, தேகம்தான் ஆத்மா அப்படின்னு அவன் திரும்பி போயிட்டான் ரெண்டு பேரும். ஆனால் இந்திரன் மேல வந்துட்டே இருந்தான். இல்லையே, தேகம் ஆத்மா போல இல்லையே அப்படின்னா பல கேள்விக்கு அவனுக்கு விடை கிடைத்தது. அது போல பரிசீலனம் பண்ண வேண்டும். ஆச்சாரியர்கள் சொல்லக்கூடியதை பரிசீலனம் பண்ண வேண்டும். மாமனிகளே அப்படிதான் சொல்றாரு, ஆராய்ந்து பார்த்து தான் இதை நான் சொல்லுகிறேன் என்று. அப்ப வேதமானமே இதை ஆராய்ந்து பார் என்று சொல்லியிருக்கிறார்கள். வியாக்கியானம். கீழ்பாட்டில் விலக்ஷண பிரமாத்திரு வைபவ அனபிக்யர் பரித்யாஜர் என்ற அருளி செய்த இத்தாலே தத் வைபவ அபிக்யரே ஆதரணீயர் என்றாய்த்தது. அது கீழ்பாட்டு. ஆழ்வார்களையும் அருளி செயல்களையும் தாழ்வா நினைப்பவர்கள் தாம் என்று சொல்லக்கூடிய அதிகாரிகள் இருக்கார்களே, அவர்கள் விலட்சணமான பிரமாத்திரு வைபவம், ரொம்ப சீர்மை பெற்ற இருக்கக்கூடிய பிரமாணங்கள் ஆழ்வார்களுடைய அருளி செயல்கள், அதை அருளி செய்த ஆழ்வார்கள் அவர்களுடைய வைபவங்களை அனபிக்யர் அப்படின்னா அவர்களுடைய வைபவங்களை சிறிதும் அறியாதவர்கள். கொஞ்சம் அறியாதவர்கள் என்ன பண்ணார்கள்? அனபிக்யர். அவர்கள் பரித்யாஜர், அவர்கள் கொள்ளத்தக்கவரே இல்லை. அவர்கள்லாம் நமக்கு எந்த விதத்திலும் எந்த விதத்திலும் கிடையாது என்று சொல்ல முடியாது. நமக்கு அவரோட எந்த சம்மந்தமும் நமக்கு அவசியம் இல்லை என்று சொல்ல முடியாது இருக்கக்கூடியது என்று அருளி செய்த இத்தாலே. கீழ்பாட்டில் இதுதான் அருளி செய்தார் இத்தாலே. கீழ்பாட்டில் சொல்லிட்டோம்.
அனபிகர் என்று சொல்லும்படியாய் அவர்கள்லாம் இந்த வைபவம் அதை என்ன சொல்றது, அவர்களுக்கு இந்த அனுபவத்தினுடைய பெருமை தெரியாதவர்கள். அப்படிப்பட்டவர்களை பத்தி கீழே சொல்லிட்டோம். தத் வைத்தாலே, அதனால் இந்த பாசுரத்தாலே தத் வைபவ அபிஜரே ஆதரணியர் என்று ஆய்த்தது. அதாவது இந்த பாசுரத்தால் சொல்லக்கூடியது என்னன்னா, அந்த வைபவங்களை ஆழ்வார் அருளி செயல்களுடைய வைபவங்களை அறிந்தவர்கள் தான் நமக்கு ஆதரணீயர்கள். அவர்கள் திறத்துல நம்ம ஆதரணியம் செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கிறார். விலட்சண பிரமாண பிரமாத்ரு வைபவ அனபிக்யர். அது அதனுடைய நன்றாக அந்த அந்த விலட்சண பிரமாணம் சொல்லக்கூடிய இந்த ஆழ்வாருடைய அருளி செயல்கள் அந்த அதிசயத்தை பிரஸ்தாபிக்கும்படியாக இருக்கக்கூடியவர்கள், அதை தெரிவிக்கக்கூடியவர்களா இருக்கக்கூடிய அவர்கள் யாரு? இந்த நம்ம போல நாதமணி முதலாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள், சந்தர்க்கம் வாய்க்கக்கூடிய காலத்துல எப்பொழுதும் சொல்லக்கூடியவர்களா இருக்கக்கூடியவர்கள் அவர்கள். ஆனால் அனபிக்யர்னு சொல்லக்கூடியவர், பரித்தியாஜர்னு சொல்லக்கூடியவர்னு அந்த வைபவம் அறியாதவர். பரித்தியாஜர்னா அவர் தள்ளப்பட வேண்டியவர்கள், நரையில் வீழ்வார்கள் கேள் பாசுரத்தை சொல்லிட்டார். தாழ்ந்த கதைக்கு போகக்கூடியவர்களாக இருப்பார் என்று அருளிச்ச தத் வைபவ அபிக்யரை, அதை அறிந்தவர்களே ஆதரணீயர். அப்படி ஆதரணீயராய் இருக்கும் அவர்கள் தான் ஆர் என்ன ஆதரணீயர் யார் ஆதரிக்கணும்னு சொல்றீங்களே, யார் அவர்கள் என்று மேலே கேள்வி கேட்கிறார். ஆர் என்ன வேறுண்டோ? வேற யாரும் கிடையாது, ஸ்ரீமன் நாதாதிகளான நம் ஆச்சாரியர்களை ஒழிய என்கிறார். நாதமுனிகள் தொடக்கமாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள், ரொம்ப விலட்சணமான நம்ம குரு பரம்பரை, அதை தான் தெரிவிக்கிறேன் என்கிறார். கீழ்ப்பாட்டில் அவர்களும் இப்பாட்டில் அவர்களும் நிந்திப்பாரையும் வந்திப்பாரையும் போல்வார். கீழ்பாட்டில் ஒருத்தர் சொன்னாம், ஆழ்வார்களையும் அருளிச்செயலும் தாழ்வா நினைப்பவர்கள். இந்த பாசுரத்தை எப்படியா திருளுத்த ஆழ்வார்கள் சீர்மை அறிவாரார், அருளிச்செயலை அறிவாரார் என்று சொல்லும்படியாய் ரெண்டு பேர் இருக்காளே, அவர்கள் எப்படி ஒருத்தர் நிந்திப்பாரா இருப்பார், அருளிச்செயலையும் ஆழ்வார்களையும் நிந்திக்கக்கூடியவராய் இருப்பார். முத்தொருத்தவர் என்ன இருப்பார், போற்றக்கூடியவராய் இருப்பார். அவர்தான் தாழ வீழ்ந்தவர். நிந்திப்பார் சொல்லக்கூடிய நரகில் வீழ்வார், சம்சாரமாகிய கடல்ல தாழ விழுந்தவர்கள். அண்ணவர்களே இறங்கி போயிட்டு நினைக்கிறேன். நிந்திப்பார சொல்லக்கூடியவர் இந்த ஆழ்வார் அருளி செயல்களை அறியாது அதை தூஷணம் பண்ணக்கூடியவர்களா இருக்கக்கூடியவர். அதுக்கு மேலே வந்திப்பார சொல்லக்கூடியவர் அதை சிரஸ் மேலே ஏற்றுக்கொண்டு அதை வணங்கக்கூடியவராய் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆழ்வார்கள் என்று காட்டுகிறார்கள். திருளுத்த ஆழ்வார்கள் சீர்மை அறிவாரார், மயர்வரமதிலும் அருளப் பெற்றவை எல்லாருக்கும் ஒத்திருக்கையாலே திருளுற்ற ஆழ்வார்கள் என்பதுவே நிரூபகமாக இருக்கிறபடி. கீழே சொன்னா திருளுத்த ஆழ்வார்கள் அப்படின்னு சொன்னா திவ்ய ஞானத்தை உடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார் பதிவதார்த்தத்துல. அதுக்கு அறிமுகமாக பார்க்கக்கூடிய காலத்திலே அப்படிப்பட்ட திவ்ய ஞானம் என்ன அப்படின்னு கேட்கிற காலத்திலே மயர்வர மதிலம் அருளப் பெற்றவர்கள். அது யாருக்குன்னா எல்லா ஆழ்வார்களுக்கும் சதிருஷமாக மயர்வர மதிலம் அருள் இருக்கிறான் அந்த எம்பெருமானானவன். எல்லாருக்கும் ஒத்திருக்காரு. திருளுத்த ஆழ்வார்கள் என்பதுவே நிரூபகம். ஆழ்வார்களுக்கு எது நிரூபகம்? ஆழ்வார்கள்ன்றதுக்கு லட்சணம் சொல்லணும்னா என்ன அப்படின்னா திவ்ய ஞானத்தை உடையவர்கள், மயர்வர மதிலம் அருளப் பெற்றவர்கள் என்று சொல்லக்கூடியதான் அவர்களுக்கு நிரூபகமாக இருக்கக்கூடியது என்று தெரிவிக்கிறார்கள். ஞானானந்த மயஸ்துவாத்மா சேஷோகி பரமாத்மனகா என்னுமா போலே அவன் பிரசாதத்தாலே உணர்வும் உயிரும் உடம்பும் மத்துலப்பிலனவும் பழுதேயாம் உணர்வை பெற்று உணர்வெனும் பெரும்பதம் திரிந்து என்றும் மெய்மையை மிக உணர்ந்து என்றும் பிரமாணங்கள் அடிக்கிட போற. ஞானானந்த மயஸ்துவாத்மா சேஷோகி பரமாத்மனகா என்னுமா போலே அதை காட்ட வந்த விஷயம் இந்த இடத்துல என்னன்னா, ஆத்மா ஞானமயன் ஆனந்தமயன் என்று. அது மட்டும் இல்ல, அது தேகத்தை காட்டிலும் வெதிரிக்தன், வித்தியாசப்பட்ட தேகம் ஆத்மா ஒண்ணு இல்லை என்று சொல்ல ஆயினும் உயர்ந்தவன். அதான் என்ன கண்ணா, ஆத்மா ஞானமயன் ஆனந்தமயன்றதுனால என்ன சித்திக்கிறது அப்படின்னா, தேகத்தை காட்டிலும் வேறவனா இருக்கக்கூடியவன் அந்த தேகத்தை காட்டிலும் உயர்ந்தவனாகவும் இருக்கிறான். மயஸ்து ஆத்மா சேஷோகி பரமாத்மா. அப்படிப்பட்ட ஸ்வரூபம் என்ன அப்படின்னா, சேஷத்துவ பாவம் அறிந்து அவனுக்கு ஆட்பட்டு இருக்கிறது தான் அதுக்கு ஸ்வரூபமாக இருக்கிறது. சேஷோகி பரமாத்மனகா, எம்பெருமானுக்கு ஆட்பட்டு இருக்கக்கூடிய தன்மை. இன்னுமா போலே அவன் பிரசாதத்தாலே உணர்வும் உயிரும் உடம்பும் மத்துலப்பிலவும் பழுதேயாம் உணர்வை பெற்று. அதாவது 8ஆம் பத்துல இருக்கக்கூடியது உணர்வில் ஒருவனை அவனதருளால் உரல் பொருட்டு
என் உணர்வினுள்ளே இருத்தினேன் அதுவும் அவனது இன்னருளே. உணர்வும் உயிரும் உடம்பும் மத்துலப்பிலனவும் பழுதே யாம் உணர்வை பெற ஊர்ந்திரவேறி யானும் தானாய் ஒழிந்தானேன். 8ஆம் பத்துல 8வது பதிவு. அப்போது காட்ட வந்த விஷயம் என்னன்னா, உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு, அதாவது ஸ்மரணை. அதுக்கு மேல அந்த உணர்வுலேருந்து என்னன்னா பஞ்ச பிராணன் இருக்குது. அந்த பஞ்ச பிராணன் எதை பற்றி இருக்குன்னா சரீரத்தை பற்றி இருக்கிறது. உணர்வில் உம்பர் ஒருவனை உணர்வும் உயிரும் மத்துலப்பில் மத்துன்னு சொல்லக்கூடியது என்ன அந்த இடத்துலன்னு கேட்டா, பிரகிருதி மகான் அகங்காரம் போன்ற இருக்கக்கூடிய தாழ்ந்த இது கூடியது அதெல்லாம் என்னன்னா பழுது என்று தெரிவிக்கிறார். உணர்வும் உயிரும் மத்துலப்ப பழுதேயாம் என்று சொல்லும்படியாய் இருக்கக்கூடியது. அவன் யான்னு சொல்லக்கூடிய கீழே வரக்கூடியது, அடியில் வரக்கூடியது யான் என்று சொல்லக்கூடிய ஆத்மா. இந்த ஆத்மா எப்படிப்பட்டதுன்னா எம்பெருமான் திறத்திலே பரியவசிக்கக்கூடியதாய் இருக்கிறது என்று காட்டுகிறார்கள். இப்போ ஆழ்வார்னு சொன்னா அந்த திருநாம விபீடத்திலே போய் நிற்கும் அப்படின்னா அந்த அந்தரியாமியாய் இருக்கக்கூடிய எம்பெருமான் திறத்திலே போய் நிற்கும் என்று காட்டுகிறார். அவன் பிரசாதத்தாலே உணர்வும் உயிரும் உடம்பும் மத்துலப்பிலவும் பழுதேயாம். இவனுக்கு என்னவோ இருக்க, உணர்வு இருக்கு, உயிர் இருக்கு, அந்த பஞ்ச பிராணன்கள் இருக்கு, அதுக்கு மேல எல்லாமே இருக்கக்கூடிய மற்றொன்னு சொல்லக்கூடிய பிரகிருதி மகான் அகங்காரம் போன்ற அந்த தத்துவங்கள் எல்லாம் அவனோட சேர்ந்தது. அதனோட இருந்து இவன் உருவாகி இருக்கிறான். அது எல்லாமே பழுது. அப்ப எது பழுதாகாத ஒன்று இருந்தேன்னு சொல்லும்படியா பழுதாகாது இருக்கக்கூடியது என்ன யான்னு சொல்லக்கூடிய தத்துவம் அது எம்பெருமானுக்கு ஆட்பட்டு இருக்கை என்ற உணர்வு தான் இந்த இடத்துல காட்டக்கூடிய விஷயமா இருக்கு. அதை உணர்ந்தவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் யார் அப்படின்னு கேட்டா திருளுத்தாழ்வார்கள் யார் அப்படின்னு கேட்டா, அவர்கள் இந்த இது பாஞ்ச பௌத்திகமான சரீரத்தினால் அவர்கள் நிரூபணம் இல்லை. அந்த உள்ள கொள்ளக்கூடிய ஆத்மாவானது எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டிருக்கை என்ற உணர்வு மிகுந்தவர்கள் என்றும் உணர்வெண்ணும் பெரும்பதம் தெரிந்து. இது திருமொழியில முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலே ஒரு உணர்வெண்ணும் பெரும்பதம் தெரிந்து பகவத் கிருபையாலே அறிந்து கொண்டார். உணர்வெண்ணும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று சொல்லும்படியா இருக்கக்கூடியது. அப்போ அதுல காட்ட பகவத் கிருபையாலே அறிந்து கொள்கிறான். அதுல என்ன அறிந்து கொள்றான்னா அச்சேதனங்களா இருக்கக்கூடியதுதான் தியாஜ்யம். அச்சேதனம் நம்ம சரீரம் முதல் கொண்டு இருக்கக்கூடியது. அவன் எப்போ அது யார் உபாதேயம் சொல்லக்கூடிய உபாதேயம்னா கை கொள்ளக்கூடியது, நமக்கு பற்றாசு ஆதரணமா இருக்கக்கூடியதுன்னா இந்த ஆத்மா என்று தெரியும் பகவான் என்று சொல்லக்கூடியதாய் அவ்விடத்திலே இருக்கிறது என்றும். தாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு. தாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு. இப்போ இதுல காட்ட வந்த விஷயம் என்னன்னா, பெயரும் கருங்கடலே நோக்குமாறு ஒன்பு உயரும் கதிரவனையே நோக்கும் உயிரும் தருமனையே நோக்கும் ஒன்தாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு அப்படின்னு அவர்கள் சொல்கிறார்கள். அது எப்படி ஒரு தாமரை மலரணும், பெயரும் கருங்கடலே நோக்குமாறு என்று சொல்லும்படியா ஆறானது அதுக்கு லட்சியம் என்னவா இருக்கும்? ஒரு ஆறு ஓடிண்டே இருக்கு, கடைசியில் போய் சேரக்கூடிய இடம் எதுவா இருக்கும்? கடல்ல தான் போய் ஒரு சமுதிரத்தை போய் சங்கமமாகும். ஒன்பு உயரும் கதிரவனையே நோக்கும். அந்த தாமரை புஷ்பங்கள் மலர்றதுனா எதை நோக்கி கொண்டிருக்கும்? கதிரவனையே நோக்கும். அதுபோலதான் இந்த ஆத்மாவானது எதை நோக்கி கொண்டிருக்கும்? ஒன் தாமரையால் ஒருவனையே நோக்கும் உணர்வு என்று சொல்லும்படியாய் அந்த மகாலட்சுமியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீபதியான எம்பெருமானை நோக்கி கொண்டிருக்கக்கூடியது இந்த ஆழ்வார்களுடைய ஆத்மான்னு சொல்லக்கூடியது. அதுதான் திருடுத்த ஆழ்வார்கள் என்று மேல மேல தெரிவிச்சுட்டு வர்றார். உணர்ந்த மெஞ்ஞானியர் என்று சொல்லும்படியாய் உணர்ந்த மெஞ்ஞானியர் அப்படின்னா உணர்ந்த மெஞ்ஞானியர் யோகந்தரும் திருவாய்மொழியின் மணந்தரும் இன்னிசை மண்ணும் இடந்தரும் மாமலரால் புணர்ந்த பொன்மார்வன் பொருந்தும் பதிதோறும் புக்குனிக்கும் குணந்திகள் கொண்டல் ராமானுஜனின் குலக்கொழுந்தீர் பாசுனது. உணர்ந்த மெஞ்ஞானியர்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, அப்படி என்னத்தை உணர்ந்தார்கள்? ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்தார்கள். அது என்ன அப்படின்னு கேட்டா, அது ஆத்மஸ்வரூபம் என்ன? அது பகவத் பரதந்திரம், பகவானுக்கே ஆட்பட்டதா இருக்கக்கூடியது அந்த ஆத்மான்னு சொல்லக்கூடியது. அது மட்டும் இல்லது ஆச்சாரிய பரதந்திரம், பாகவதர்கள் பரியந்தம் அது போய் நிற்கக்கூடியதா இருக்கக்கூடியது என்பதை அதுதான் உணர்ந்த மெய்ஞானியர். அப்படிப்பட்ட அந்த இதை தெரிந்தவர்கள் யார்? திருளுத்த ஆழ்வார்கள் என்றும். ஞானினஸ் தத்துவதர்ஷினஹா, கீதையிலிருந்து ஒரு தத்துவதர்ஷினா ஞானின தத்துவதர்ஷினஹா, தத்துவதர்ஷிகள் என்று சொல்லக்கூடியவர்கள். ஞானினஹா தத்துவதர்ஷினஹா. இப்ப ஞானிகள் தத்துவதர்ஷின்னு சொல்றான். அப்ப காட்ட வந்த விஷயம் என்னன்னா, தத்துவதர்ஷிகள்ல திறத்தே தான் ஞானம் உண்டு, ஞானம் பெற்றவர்கள் என்று சொல்லும்படியா இருக்கிறது. ஞானினஹா தத்துவதர்ஷினஹா என்ற தத்துவத்தை உணர்ந்தவர்கள், தத்துவத்தை கண்டவர்கள். தர்ஷினஹானா கண்டவர்கள், ஞானினஹா தத்துவதர்ஷினஹா என்று சொல்லும்படியா இருக்கக்கூடியவர்கள். அது மேலே ஒண்ணு தெரிவிக்கிறார். ஞானின என்று சொல்லுகிறபடியே தத்துவ யாதாத்ம தர்ஷிகளாய்,
தத்துவங்களை யாவத் பாவம் அது எப்படி இருக்கோ அது அதன் ஆழ்பொருளை அப்படியே உணர்ந்தவர்களாய் இருக்கக்கூடிய தத்துவ யாதாத்ம தர்ஷிகளால் அத்தால் ஞானீது ஆத்மைவமே மதம் என்றும். இதை அறிந்திருக்கிறதுனால என்ன, தத்துவங்களை நன்றாக உணர்ந்திருக்க ஆழ்பொருளை எல்லாம் உணர்ந்திருக்கிறார்கள். அப்போ என்ன காட்ட வந்த விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல ஞானீது ஆத்மைவமே மதம்னு கீதையிலே எம்பெருமானே தெரிவிக்கிறான். ஆத்மஸ்வரூபம் அறிந்தவனே ஞானி. அப்படிப்பட்டவன் என்னன்னா, எனக்கு அவனே என்ன, எனக்கு ஆத்மா ஞானீது ஆத்மைவமே மதம், அந்த ஞானி தான் எனக்கு ஆத்மான்னு தெரிவிக்கிறான். சாதாரண சாஸ்திரங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடியது என்ன, அவன் ஆத்மாவை போல இருக்கான், நாம சரீரத்தை போல இருக்கிறான்னு சொல்றோம். ஆனால் கண்ணன் பெருமான் சொல்றான் கீதையில, இல்ல இல்ல அந்த ஞானிகள் தான் எனக்கு ஆத்மா என்று சொல்லும்படியா இருக்க. அப்படிப்பட்டவர் யார், திருளுத்து ஆழ்வார்கள் என்று சொல்லுகிறபடியே தத்துவ யாதாத்ம தர்ஷிகளாய் அந்த தத்துவ யாதாத்மியத்தை புரிஞ்சுகளாய் இருக்கக்கூடியவர்கள் ஞானி தாத்மிய என்றும் அறிவார் உயிரானாய், அறிவிலே எனக்கு அருளாய் அறிவார் உயிரானாய். அறிவார் உயிரானாய் அப்படின்னு சொன்னா அர்த்தம் சாதாரணமா எப்படி சொல்லுவோம், அறிவாருக்கு உயிராய் இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அர்த்தம் அந்த இடத்துல தென்படும். ஆனால் இந்த இடத்துல கொண்ட சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அறிவார்களையே உயிராக கொண்டவன் எம்பெருமான், அறிவார்களையே உயிராக கொண்டவன் எம்பெருமான்றதான் இந்த இடத்துல காட்டுறான். முதல்ல ஒரு பெரிய விசாரம் ஒரு இடத்துல ஏற்பட, திருமாலையாண்டானுக்கும் அறிவிலே எனக்கு அருளாய் அறிவார் உயிரானாய் என்ற இடத்துல திருமாலையாண்டானுக்கும் எம்பெருமானுக்கும் ஒரு எம்பெருமானாருக்கும் ஒரு சிறிய விசாரம் அந்த இடத்துல நடக்கிறது. அப்போ அவர் சொல்றது என்ன அப்படின்னா, அறிவிலே எனக்கு அருளாய் அறிவார் உயிரானாய். அதாவது ஞானம் பொருந்தியவர்களுக்கு உயிராக இருக்கக்கூடிய எம்பெருமான். இல்ல இல்ல, இவர்கள் தான் அவனுக்கு ஞானித்த ஆத்மவியமதான் எப்படின்னு சொல்லும் போது இவர்கள் எல்லாம் அவனுக்கு ஆத்மாவாக கருதுகிறானோ, அதே போல என்னன்னா இந்த ஞானம் பொருந்தியவர்கள் திருளுத்த ஆழ்வார்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் எம்பெருமானுக்கே ஆத்மாவை போலே இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறபடி, அறிவார் என்று சொல்லுகிறபடியே ஈஸ்வரனுக்கு தாரகராய், ஈஸ்வரனுக்கு தாரகம். உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன்னு சொல்லக்கூடிய காலத்திலே நம்மாழ்வாருக்கு எம்பெருமான் எல்லாமா இருந்தார், தாரக போஷக போக்கியமா இருந்தார். இவர் சொல்றா ஈஸ்வரனுக்கு தாரகராய், ஈஸ்வரனுக்கு எம்பெருமானுக்கு தாரகமாய் இருக்கக்கூடியவர் ஞானி நாம் அக்ரேசராய் இருக்கும் அவர்கள், ஞானிகளிலே அக்ரேசர் தலைவர்களாய் இருக்கக்கூடியவர்கள். அல்லாதாருடைய அர்த்த காம அபிபூதராய் உன்மத்தரை போலே இருள் திறமா ஞாலத்திலே மருள் கொண்டோடி திரியா நிற்க. அல்லாதார் அடைய அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட இந்த திருளுத்த ஆழ்வார்களை போல இல்லாத வேற பிறர்கள் முதல் பாசனத்தை சொன்னவர்கள் அல்லாதார் அடைய எப்படி இருக்கா, அவர்கள் எல்லாம் அர்த்த காம அபிபூதராய், அர்த்தத்திலையும் காமத்திலையுமே அவர்களை இச்சை இருக்கிறது. அர்த்தம்னா இந்த தனம் ஐஸ்வர்யம், காமனம் சொன்னா இருக்கக்கூடிய ஆசைகள், எல்லா ஆசைகளும் எல்லா விதமான ஆசைகளும் காமபூதராய் அதிலே பீடிக்கப்பட்டவராய் உண்மத்தரை போலே, அதிலே பீடிக்கப்பட்டவராய் எப்படி இருக்கான்னா ஒரு பைத்தியத்தை போல இருக்கிறார். உண்மத்தரை போலே இருள் திறமா ஞாலத்திலே மருள் கொண்டோடி தெரியா நிற்க. திருளுத்த ஆழ்வார்கள் அன்னி இதர சம்சாரிகள்லாம் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா, அர்த்த காமத்தினாலே பீடிக்கப்பட்டவராய், பணம் வேணும், ஐஸ்வர்யம் வேணும், பல விதமான உலகப் பொருள்களில் நாட்டம் இருக்கக்கூடியவர்களா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய எப்படி இருக்கான்னா இருள் திறமா ஞாலத்திலே மருள் கொண்டோடி திரிகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல இவர்களில் மருளில் வன் சடகோபன் என்னும்படி, மருளில் வன் சடகோபன் திருப்பி தானே நம்மாழ்வாருடைய பாசுரம், பொருளெண்ணி உலகம் படைத்தவன் புகழ் மேல் மருளில் வன் குருகூர். மருள்னு சொல்லக்கூடியது என்னன்னா இந்த இருள் திறமா ஞாலத்திலே இந்த இதுவா இருக்கக்கூடிய இந்த விஷயாந்தரங்கள், அதன் திறத்திலே இருக்கக்கூடிய இதுதான் ஆசைகள், அந்த காமங்கள், அந்த அர்த்தத்தின் ஐஸ்வர்யத்தின் மேலும் இதர விஷயங்கள் மேல இருக்கக்கூடிய காமம், அதுதான் மருள்னு சொல்றாரு. மருளில் வன் சடகோபன். அப்படிப்பட்ட அந்த அர்த்த காமத்திலே அபேட்சையற்ற இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டா இந்த திருளுத்த ஆழ்வார்கள் என்று சொல்லும்படியா இருக்கக்கூடியவர்கள். அர்த்த காம அபிபூதராய் உமத்திரை போல இருள் திறமா ஞாலத்திலே மருள் கொண்டோடி திரியா நிற்க இவர்களில் மருளில் வன் சடகோபர் என்னும்படி, அது இல்லாதவர்களாய் இருக்கக்கூடியவர்கள் மருளில் வன் சடகோபம், எந்த இதுவான மருளும் கிடையாதவர்களுக்கு என்னும்படி அஜ்ஞான கந்த ரஹிதராய். அஜ்ஞான கந்தம்னா வாசனை, அஜ்ஞானன்ற வாசனை துளி கூட அற்றவராக இருக்கக்கூடியவர்கள் அஜ்ஞான கந்த ரஹிதராய் அந்த ஞான பலமாக ஒளிக்கொண்ட மோட்சம் தேடி வீடு பெற்றவர்களாய் இருப்பது. அதாவது அஜ்ஞானம் போயிடுத்தவர்களுக்கு இவர்களுக்கு இருக்கக்கூடியது என்னன்னா தெளிந்த ஞானம் மயர்வர் மதிநலம் என்று சொல்ல, மதிநலம்னு சொல்லக்கூடியா ஞானம் கனிந்த நலம் தானே இவர்களுக்கு இருக்கக்கூடியது. அந்த ஞானத்தின் பலமாக என்ன ஒளிக்கொண்ட மோட்சம் அடைந்தது என்ன அப்படின்னு கேட்டா மோட்சம் தேடி வீடு பெற்றவர்களாய் இருப்பாராய்த்து, மோட்சத்தை தேடி போனார்கள், அதை அடைந்தார்கள். நவாவத்து வீடு பெற்ற குருகூர் சடகோபன் என்று சொல்லும்படியாய் அந்த மோட்சத்தை அடைந்தவர்களாய் இருப்பவர்கள் பெற்றவர்களாய் இருப்பவர்கள் ஆய்த்து ஞாத்தவிய பஞ்சக ஞானம் விஞ்சியிரே இவர்கள் விஷயத்தில் இருப்பது.
அதாவது ஞாத்தவிய பஞ்சக ஞானம், அறிய வேண்டிய பஞ்சக ஞானம். பஞ்சகம்னா 5. அறிய வேண்டிய அர்த்தமெல்லாம் இதற்குள்ளே உண்டுன்னு எப்படி வந்து ரகசியம் தெரிவித்த கிரமத்திலே சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா அர்த்த பஞ்சகம். 5 சொரூபங்களை கூட்டக்கூடிய சொல்லக்கூடியது மிக்க இறைநிலையும் மெய்யாம் இருநிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் போதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் என்று சொல்லும்படியாய் ஜீவாத்ம ஸ்வரூபம் என்ன, பரமாத்ம ஸ்வரூபம் என்ன, அவனை அடைவதற்கு உபாயம் என்ன, அதற்கு விரோதிகள் என்ன, அடையக்கூடிய புருஷார்த்தம் பலன் என்ன என்று தெரிவிக்கக்கூடியதான் 5 அர்த்தங்கள் அர்த்த பஞ்சகம். திருவாயுமொழியில சொன்ன அர்த்தமே அர்த்த பஞ்சகத்தை கொண்டதுன்றதுக்காக தனியனே காட்டுகிறார்கள். ஞாதவிய அர்த்த பஞ்சக ஞானம் விஞ்சியரே இவர்கள் விஷயத்தில் இருப்பது. அப்போ அர்த்த பஞ்சகத்தின் ஞானம் ரொம்ப விஞ்சி இருக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர்கள், நல்ல பொலிந்த ஞானம் பொலிந்தவர்களாக இருக்கிறார். அர்த்த பஞ்ச ஞானத்துல திருளிட்டு இருக்கையாவது இது வரைக்கும் ஆழ்வார்கள் சொன்னா அவனுக்கு தெருள்னு சொன்னாரே, விஞ்சிய ஞானத்தை உடையவர்கள் அப்படின்னா என்னன்னா அதிலே ஊன்றி இருக்கை. தெருளிட்டு இருக்கிறதே என்னன்னா அப்படின்னு சொன்னா இதுக்குள்ள கீழே வந்து காட்சார்கள் எப்படி வந்து பரதந்திரமா இருக்கக்கூடிய பகவத் பரதந்திரனா இருக்கும், பாகவத பரதந்திரனா இருக்கக்கூடிய அர்த்த பஞ்சகம் அறிந்தவர்கள் இப்படியெல்லாம் சொல்லிட்டு அவர்களுக்கு தெருளிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த விஷயத்திலே ஊன்றி இருக்கக்கூடியவர்கள், இது அறிந்தவர்கள் மட்டும் இல்லை, இதுவே அனுஷ்டான பரியந்தம் வந்து செய்யக்கூடியவர்களா இருக்கக்கூடியவர்கள். இப்படி நாட்டாரோட இயல்புடைந்து நாரணனை நன்னி இருக்கும் அவர்கள். ஊன்றி இருக்கவர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவர்களுக்கு நாட்டாரோட ஒன்றும் எந்த விதமான இதுவும் கிடையாது என்று சொல்லும்படியா நாட்டாரோடு இயல் ஒழிந்து நாரணனை நன்னி இருக்கும் அவர்கள். அவர்களுக்கு உலகத்துல லோகர்கள் விஷயத்துல எந்த விதமான இதுவும் கிடையாது. தாயே தந்தை என்னும் தாயமே கிளைமக்கள் என்னும் நோயே பட்டொழிந்தேன் என்று சொல்லும்படியாய் கொண்ட பெண்டீர் மக்களுத்தார் சுத்தத்தவர்கள்னு அந்த தேக சம்பந்தத்திலெல்லாம் இவர்களுக்கு எந்த விதமான நாட்டமும் இல்லாதவர்களாய் எப்படி இருக்காங்க, இதிலேயே ஊன்றி இருக்கிறார்கள். என்னன்னா நாரணனை நன்னி, அந்த நாரணனே நன்னி இருக்கிறார்கள் இருக்கும் அவர்கள். சீர்மையாவது திருளுத்த ஆழ்வார்கள் சீர்மை அறிவாரான்னு சொன்னாங்க. சீர்மை என்ன? சீர்மையாவது ஆத்ம ஞானம் கைவந்திருக்கும் அவர்களில் காட்டிலும் பர்வத பரவானு ஓட்டை வாசியை உடையருமாய். சீர்மைன்னு சொன்னீரே அது என்ன அப்படின்னு கேட்டா ஆத்ம ஞானம் கைவந்திருக்கும் அவர்கள். ஆத்ம ஞானம் கைவந்திருக்கும் அவர்கள் அப்படின்னா என்னன்னா தேகத்திலிருந்து விலட்சணன் ஆத்மா, தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவன் ஆத்மா என்று அறிந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் யார் அப்படின்னா ஆத்ம ஞானம் கைவந்திருக்கும் அவர்கள் யார் அப்படின்னு கேட்ட கேள்வியை சொன்னோம். ரிஷிகள். ரிஷிகள் எல்லாம் என்ன பண்ணார்கள், இந்த தேகம் வேற ஆத்மா வேறன்றது அறிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஞானம் அவர்களுக்கு எங்கிருந்து சித்தித்தன? அவர்களை ஸ்வயத்னத்தினாலே சித்தித்தது. எம்பெருமான் தரத்திலே பண்ணிருக்கக்கூடிய தபஸ் யாகம் யஜ்யம் போன்றவர்களாலே அந்த ஞானத்தை பெற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஸ்வயத்னத்தாலே பெற்றவர்கள். அதுதான் காட்டும். கைவந்திருக்கவர்கள் காட்டில் பர்வத பரமானு ஓட்டை வாசியை உடையருமாய். அவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டா இவர் தேக விலட்சண ஆத்மானு அறிந்தவர்கள் ரிஷிகள். அப்படிப்பட்ட ரிஷிகளை காட்டிலும் பெருமை உடையவர்கள், விலட்சண அதாவது பர்வத பரமானு ஓட்டை ஓசை பெற்றிருக்கும் சொல்லும்படியாய் ரிஷிகளை காட்டிலும் பெருமை உடையவர்கள். எதனால அப்படின்னு கேட்டா இவர்கள் மயர்வர மதிநலம் அருள பெற்றவர்கள். எளியவர்களிடத்துல இந்த விஷயத்தை பார்த்தோம். பர்வத பரமானு ஓட்டை வாசியை உடையருமாய். இவர்களுக்கும் அந்த ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் இருக்கக்கூடிய இதை பார்க்க சீர்மைன்னு சொல்லும் போது என்ன இதுன்னு கேட்டா 2 பேரும் தேகமே ஆத்மா இல்ல அப்படின்றத அறிந்தவர்களாய் இருக்கிறார்கள். ரிஷிகளும் அறிந்திருக்கிறார்கள், ஆழ்வார்களும் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் ரிஷிகள் அறிந்த முகம் எதாலே அப்படின்னு கேட்டா ரிஷிகள் அந்த தங்களுடைய ஸ்வயத்ன முகத்தாலே அதை அறிந்து கொண்டார்கள். ஆழ்வார்கள் எப்படி அறிந்து கொண்டார்கள்? எம்பெருமானுடைய இயற்கையான இன்னொருளாலே அறிந்து கொண்டார்கள். அதுதான் இந்த இடத்துல காட்ட வந்த விஷயம். அதனால என்ன இருக்கு அப்படின்னா ஒரு பர்வதத்துக்கும் ஒரு பரமாணுக்கும் எவ்வளவு வித்தியாசம் உண்டோ அப்படிப்பட்ட வித்தியாசம் ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் உண்டு என்று காட்டுகிறார்கள். வாசியை உடையருமாய் விலட்சணமான ஜன்ம விருத்த ஞானங்களை உடையவர்கள். ஞானங்களை உடையராய் இருக்கிற வைபவம் ஆயிடுச்சு. ஆழ்வார்களுடைய சீர்மைன்னு சொல்லக்கூடியது எப்படிப்பட்டதா இருக்குன்னா விலட்சணமான ஜன்மம். ஆழ்வார்களுக்கெல்லாம் விலட்சணமான ஜன்மம் விருத்தம்னு சொல்லக்கூடியது அந்த ஜன்மாவாகட்டும், அவருடைய விருத்தம்னு சொல்லக்கூடிய அவருடைய வைபவங்களாகட்டும் விலட்சணமாக இருக்கக்கூடியது, சிறப்பு உடையதா இருக்கக்கூடியது. முதலாழ்வார்கள் எப்படி வருதுன்னா அயோனிஜர்கள் சொல்லும்படியா இருக்க காலை அண்ணு கருவரங்கத்துள் கிடந்து கை தொழுதேன் கண்டேன் திருவரங்கமேயான் திசை என்று சொல்லும்படியாய் விலட்சணமான ஜென்மாக்கள் இவர்களுக்கெல்லாம். ஜாயமானம் புருஷம் எம் பశ్చేத் மதுசூதனா என்று சொல்லும்படியாய் ஜாயமான காலத்திலே அவர்களுக்கெல்லாம் எம்பெருமானுடைய கடாட்சம் அந்த தோன்றக்கூடிய காலத்திலே அந்த கருவாய் இருக்கக்கூடிய காலத்திலே எம்பெருமானுடைய அருள் பெற்றவர்களாய் இருக்கிற கருவிலே திருவுடையவர்கள் இவர்கள். அப்படிப்பட்ட ஜென்மங்களை உடையவர்கள். அப்படிப்பட்ட அவர்களுடைய வைபவம் எப்படிப்பட்டது இருக்கு? அதுவும் ரொம்ப சீர்மை படைத்ததாகத்தான் இருக்கக்கூடிய ஜன்ம விருத்த ஞானங்களை உடையராய் இருக்கிற வைபவம் ஆயிற்று. அதாவது
ஆழ்வார்களேத்தம் என்ற இடத்தில் சொன்ன பிரபாவம், ஆழ்வார்களேத்தம் அருளிச்செயல் ஏத்தம்னு சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல சொன்ன பிரபாவத்தை போலே இருக்கிறது அவர்கள் இது பிரபாவம். சீர்மை, சீர்மை பெருமை, திருமந்திரத்தினுடைய சீர்மைக்கு போரும்படி என்கிற இடத்துக்கு கௌரவம் என்று அருளி செய்தது. சீர்மைனா பெருமை, அதுக்கு மேல சொல்றார் திருமந்திரத்தினுடைய சீர்மைக்கு போரும்படி என்ற இடத்துக்கு கௌரவம் என்று மூக்ஷப்படியில சொல்லக்கூடிய விஷயம் இது. சூத்திரம் திருமந்திரத்தினுடைய சீர்மைக்கு போரும்படி அனுசந்திக்க வேணும்னு சொல்றாரு இல்லையா. திருமந்திரத்தினுடைய சீர்மை என்ற இடத்துல மாமனிகள் வியாக்கியானம் பண்ணக்கூடிய காலத்துல என்ன சீர்மைன்னு சொல்லக்கூடியது கௌரவம் என்று தெரிவித்திருக்கிறார். அதுபோல இங்கிற கௌரவம் என்று அருளிச்சது இதுக்கு மூலம் என்று தொடங்கி அதுக்கு மேல தெரிவிக்கிறார். இதுக்கு மூலம் என்று தொடங்கி பட்டபோது எழுபோது அறியாதிருந்த பிரபாவம், அது பட்ட போதும் எழுத போதும் அறியாதிருந்த பிரபாவம். அவர்களுக்கு எந்த சமயத்தை நாயனாரம் அருளி செய்தார், ஆச்சாரியத்தில் அருளி செய்கிறார் காட்டுகிறார்கள். அதாவது முதல்ல இதுக்கு முன் சூத்திரத்துல அந்த ஆழ்வார் யார் அப்படின்றது கொண்டக்கூடிய காலத்துல அத்ரி ஜமதக்னி என்று சொல்லக்கூடிய ஒரு சூத்திரத்தினால சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இவர் ஆழ்வார் யாருன்னு சொல்ல முடியல. ஒரு யுகத்துல ஒருத்தரா பிறந்துறார்களோ, அத்ரியினுடைய மகனோ ஜமதக்னியினுடைய மகனோ தத்தாத்திரேயனோ பரசுராமனோ அதுக்கு மேல இருக்கக்கூடிய ராமனோ கண்ணனோ என்று சொல்ல முடியாது, வியாசாதி அவதாரங்களோ என்றெல்லாம் சொல்லும்படியா இருக்கக்கூடியவர்கள். இதை யாருன்னு தெரியலையே, வெண்ணுளாரிலும் சீரியரோ என்று தெரிவிக்கும்படியா இருக்கக்கூடியவர்கள் ஆழ்வார் அப்படின்னு தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆழ்வார் எப்படி இருக்கு, ஆழ்வார்கள் எப்படி இருக்காங்க, பட்டபோதும் எழுபோது இருந்து அறியாதிருந்த பிரபாவம். அவருக்கு எந்த சமயத்திலும் அது அறியாதிருந்த பிரபாவம்னா அவர்கள் பற்றி தெரியாத இருக்கவே முடியாது என்று காட்டுகிறார். நாயனாரும் அருளி செய்தார். விண்ணுளாரிலும் சீரியர் என்றும் பேராளன் பேரோதும் பெரியோர் என்றும் மிக்க சீர் தொண்டர் என்றும் சொல்லும்படியே இவர்கள் சீர்மை இருப்பது. இவர்கள் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்டா, விண்ணுளாரிலும் சீரியர் திருவிருத்தத்துல சொல்றார். விண்ணுளாரிலும் சீரியர் என்று சொல்லும்படியா விண்ணுலகத்தினை காட்டிலும் பரவத்தில் இருக்கக்கூடிய காட்டிலும் சீரியவராக இருக்கக்கூடியவர்கள் ஆர் அப்படின்னா அந்த மண்ணுலகத்திலே எழுந்துள்ள இருக்கக்கூடிய ஆழ்வார் என்று காட்டுகிறார்கள். என்றும் பேராளன் பேரோதும் பெரியோர் என்று சொல்லும்படியாய் பேராளன் பேரோதும் பெரியோரை ஒரு காலம் பிரிகிலேனே அப்படின்னு சொல்லி கண்சோர வெங்குருதின்ற இது பெரிய திருமொழியில பாகவத சேஷத்துவத்தை தெரிவிக்கக்கூடிய பிரபாவம் அந்த 10 அதுல சொல்ற பேராளன் பேரோதும் பெரியாய் ஒரு காலம் பிரிகிலேனே என்று சொல்லும்படியாய் அது எந்த பரியந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டா, விண்ணுளாரையும் சீரியர்களாய் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பாகவத பரதந்திரப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள், அதுக்கு மேல மிக்க சீர் தொண்டர் என்று சொல்லும்படியாய். அதனால் காட்ட வேண்டதுன்னா திருளுத்த ஆழ்வார்கள் சீர்மை இது. மிக்க சீர் தொண்டர்னா அந்த பாரதந்திரியம் அறிந்ததுன்னு கீழே ஒரு இடத்துல பார்த்தோம். அப்ப இவர்கள் எப்படிப்பட்டவராக திருளுத்த ஆழ்வார்கள் இவர்கள் சீர்மைன்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த கௌரவம் அது என்ன அப்படின்னு கேட்டா, விண்ணுலகத்தை விண்ணுளாரிலும் சீரரே என்று சொல்லும்படியாகவும் பேராளன் பேரோதும் புரியவரை என்று சொல்லும்படியாகவும் அதுக்கு மேல மிக்க சீர் தொண்டர் என்று சொல்லும்படியாக பாகவத பாரதந்திரியம் முன்னு நித்திய சூரிகளை காட்டிலும் இவர்களுடைய பெருமை மிக்க விளங்குகிறது என்று காட்டுகிறார்கள். அன்றிக்கே திருளுத்த ஆழ்வார்கள் சீர்மை என்று திருளுற்று இருக்கைதானே இவர்களுக்கு சீர்மை என்னோமாம். திருளுற்று ஆழ்வார்கள் சீர்மை அப்படின்னு சொல்றாளே அது என்ன அப்படின்னு கேட்டா, திருளுற்று இருக்கை தானே இவர்களுக்கு சீர்மை. திருளுற்று இருக்கை அப்படின்னா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, திவ்ய ஞானத்தை உடையவர்களுக்கு இது அப்படி திவ்ய ஞானத்தை உடையவர்கள் திருளுத்த ஆழ்வார்கள் சொல்லும் போது திவ்ய ஞானத்தை உடையவர்கள் என்று தெரிவித்தது. அதனால் திருளுற்று இருக்கை தான் சீர்மை இவர்களுக்கு என்னவுமாம் அப்படின்னு சொல்லலாம். இப்படியான இவர்கள் பிரபாவத்தை தாம் அருளி செய்ய புகுகிறவர்களை ஒழிய அறிவார் யார். இப்படிலாம் இவர்கள் பிரபாவம் இருக்குது, இப்படிப்பட்ட பிரபாவத்தை அருளி செய்ய புகுவர்களை ஒழிய அறிவார் யார். இதெல்லாம் யார் அறிவார்கள், இந்த பிரபாவத்தை அறிந்து சொல்லக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்கிறார். ஆழ்வார்கள் சீர்மை அறிவார் ஆர் என்று முதலடியிலே பிரகிருதி ஆத்ம விவேகம் பண்ண மாட்டாதவர்களோ அவர்கள். ஆழ்வார்கள் சீர்மை அறிவார் ஆர் என்று கேட்டார் முதலடியிலே இல்லையா. அப்போ பிரகிருதி ஆத்ம விவேகம் பண்ண மாட்டாதவர்களோ அதாவது பிரகிருத்தின்னு சொல்லக்கூடியது என்ன சொல்றது, அஜானத்தை விளைக்கக்கூடியதா இருக்குது. இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடியது என்னன்னா விவேகம் பொருந்திதா இருக்கக்கூடியது.
அப்போ இந்த தேக வந்து ஆத்மா விசிஷ்டனா இருக்கக்கூடியவன் இந்த விவேகம் பண்ண மாட்டாதவர்களோ அஞ்ஞானமற்று இருக்கைன்னு காட்டுகிறார்கள். விவேகம் பண்ணவர்கள் என்ன எப்படி இருக்கா அப்படின்னா, பிரகிருதி ஆத்மா விவேகம் தெரிந்து கொண்டிருக்க, தேகம் ஆத்மா வேறும் தெரிந்து கொண்டு எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள்? அஞ்ஞானமற்று இருக்கிறார்கள். அஞ்ஞானமற்றவர்களாய் இருந்து விவேகம் பண்ண மாட்டாதவர்களோ அவர்கள் ஞான வைபவத்தை அறிந்தவர்கள் அளவும் சென்று. அது மட்டும் இல்ல, இவர்களுக்கு இந்த தேகம் வேற ஆத்மா வேறன்னு தெரிஞ்சிருந்தா மட்டும் போராது. ஆழ்வார்களுடைய சீர்மையை சொல்லணும் அப்படின்னா அவர்கள் ஞான வைபவத்தை அறிந்தவர்கள் அளவும் சென்று. அதுனா ஆழ்வார்களுடைய ஞான வைபவத்தை அறிந்தவர்களா இருக்க வேண்டும். பிரகிருத்தினா தேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது தாழ்ந்ததுன்றது இருக்கிறார்கள். அது என்ன அப்படிப்பட்ட தாழ்ந்ததுன்றத வந்து அது என்ன சொல்றது, அதுக்கு ஞானம் இல்லை இந்த பிரகிருதிக்கு. ஆனால் ஆத்மான்னு சொல்லக்கூடியது எப்படிப்பட்டதா இருக்கிறது, ரொம்ப உயர்ந்ததாக இருக்கு, அதுக்கு ஞானம் உண்டு. இதை அறியாதவர்கள் எப்படி போய் வந்து ஆழ்வாருடைய பெருமையை சொல்ல முடியும்? இதையே தெரியல அப்படின்னா ஆழ்வாருடைய பெருமையை இவர்களால எப்படி சொல்ல முடியும்? அது மட்டும் இல்ல, இது தெரிஞ்சிருந்தா மட்டும் போராது, ஞான வைபவத்தை ஆழ்வார்களுடைய ஞானத்தை அறிந்து கொள்ளவர்களா இருக்கக்கூடியவர்கள், பெருமைகளை அறிந்தவர்களா இருக்கக்கூடியும் அவர்கள் தான் அறிந்தவர்களும் சென்று அவர்களை சீர்மையை அறிய புகுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் அறிந்தவர்கள் அளவும் சென்று அவர்கள் சீர்மையை அறிய புகுகிறார்கள். அப்படி அவதான் போய் அவர்கள் தான் சொல்ல முடியுதுன்னு அறிவிக்கிறார்கள். அறிவாரார் யார் அறிவார்கள் அப்படின்னா, தேகாத்மாபிமானிகள் தொடக்கமான பிரதிகூலர் ஆனாரோ. அதாவது இப்ப தேகமே ஆத்மா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களை பிரதிகூலர்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பிரதிகூலர்னு சொல்லிட முடியுமா என்ன? ஒருத்தருக்கு வந்து ஆழ்வாருடைய பெருமை இப்போ கீழே சொல்றது எப்படின்னா, ஆழ்வார்களையும் அருளிச்செயல்களையும் தாழ்வா நினைப்பவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதிகூலர்னு சொன்னா பரவாயில்ல. அவர்கள் ஆழ்வார்கள் திறத்துல ஆழ்வார்களே யாரும் அறியாதவர்களா இருக்கிறார்கள். ஆழ்வார்கள் திறத்துல உதாசீனர்களா இருக்கிறார்கள். அவர்களை வந்து ஒரு பெருமையும் தெரியவில்லை. அவர்களை தாழ்த்தியும் பேசாதவர்களா இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களா வந்து தேகமே ஆத்மா அப்படின்னு நம்பிக்கொண்டிருக்கக்கூடியவர் அவர்களை பிரதிகூலர்னு சொல்ல முடியுமோ அப்படின்னு கேட்டா ஆமான்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு பல வந்து விரோதங்கள் எம்பெருமானோட வரக்கூடிய விரோதங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த தேகாத்மா வந்து வித்தியாசத்தை அறியாதனால் தானே. அது ஒரு அஞ்ஞானம் ஒரு இடத்துல இருக்கே. அந்த அஞ்ஞானம் என்னைக்கு இருந்தாலும் அது எங்க கொண்டு போய் மூட்டி விடும்னா எம்பெருமான் தரத்துல விரோதத்தை கொண்டு மூட்டி விடும். எம்பெருமான் தரத்துல விரோதத்தை கொண்டு மூட்டி விட்டாலே அது எங்க பண்ணும் அப்படின்னா, அது இடத்துல அது பாவத பரியந்தம் அது வந்து அது ஸ்பர்சிக்க கூடியதா இருக்கும் என்று காட்டுகிறார்கள். ஞான வைபவத்தை அறிந்தவர்களும் சென்று அவர்கள் சீர்மை அறிய போகிறார். அறிவாரார் தேகாத்மாபிமானிகள் தொடக்கமான பிரதிகூலரானாரோ. அப்போ வந்து தேகாத்மாபிமானிகளா இருக்கக்கூடியவர்கள் பிரதிகூலர்கள் தான் என்று காட்டக்கூடியதாய் அமைந்திருக்கிறது. அனுகூலராய் இருக்கிற ஆழ்வார்கள், அதே மாதிரி இதோட இங்க நிறுத்தி அங்க மேல ஆரம்பிக்கிற. அனுகூலராய் இருக்கிற ஆழ்வார்கள் வைபவத்தை அறிந்து போருவர். அனுகூலர்களாய் இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா, இந்த வித்தியாசத்தை அறிந்திருக்கக்கூடியவர்கள், சேஷத்துவம் பாரதந்திரியம்ன்றதை சொரூபமாக உடையவர்கள், தேக ஆத்மா வியாவிருத்தி அறிந்திருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் என்ன ஆழ்வார்கள் வைபவத்தை அறிந்து போருவர். அவர்கள் தான் அறிந்து சொல்லக்கூடியவர்களா இருக்கக்கூடியவர்கள் என்று காட்டுகிறார். ஆகையாலே அறிவாரார் என்ற அருமை தோற்ற அருளி செய்கிறார். அறிவாரார் யார் அப்படின்னு கேட்டா, ஒண்ணு என்னன்னா, இந்த சேஷத்துவம் பாரதந்திரியம்ன்ற சொரூபத்தை அறிந்தவர்களாய் அது அனுஷ்டான பரியந்தம் கொண்டிருக்கக்கூடியவர்களாய் இருக்கக்கூடியவர்கள் ஒண்ணு. அறிந்திருக்கக்கூடியவர்களா இருக்கக்கூடியது ஒண்ணு. அது மேல என்ன அப்படின்னு கேட்டா, அந்த ஆழ்வார்கள் வைபவத்தையும் அறிந்தவர்களா இருக்க வேண்டுமே, அந்த ஆழ்வார்களுடைய பெருமையை சொல்வதற்கு. அது ரெண்டும் அறிந்தவர்களா இவர்கள் இருக்கிறார்கள் என்று காட்டுகிறார்கள். ஆகையாலே அறிவாரார் என்று அருமை தோற்ற அருளி செய்கிறார். இது அதற்கு மேலே அவர்களாலே பிரணீத்தங்களாய் பிரபத்தியர்த்த பிரதிபாதகங்களால அருளி செயலை அறிவாரார். அதுக்கு மேல சொல்றார், இது மட்டும் இருந்தா போதாது, ஆத்மஸ்வரூபத்தை அறிந்தவர்களாயும் எம்பெருமான ஆழ்வார்கள் வைபவத்தை அறிந்தவர்களா இருந்தால் மட்டும் போராது. அவர்கள் ஆழ்வாருடைய பெருமையை சொல்றதுக்கு. அதுக்கு மேல அவர்களால் பிரணீத்தங்களாய் அவர்களால் அருளி செய்யப்பட்டது வந்து இருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தங்கள், அதிலே பிரபத்தியர்த்த பிரதிபாதகங்களால் அருளி செயலை பிரபத்தியர்த்த பிரதிபாதகங்கள், அந்த அருளி செயலிலே காட்டப்பட்ட விஷயங்கள்னு காட்டுகிறார்கள். அப்போ அருளி செயல காட்டக்கூட அருளி செய்யப்பட்ட வந்து கிரந்தங்கள் ஒண்ணு. முதல்ல அவர்களால் பிரணீத்தங்கள் அவர்களால் இயற்ற அருளி செய்யப்பட்டதுன்றது ஒண்ணு. அதுக்கு மேல அதுல காட்டக்கூடியது பிரபத்தியர்த்த பிரதிபாதகங்கள். அதுல பிரதிபாதகம் என்ன அப்படின்னு கேட்டா, பிரபத்தி அர்த்தம் அப்படின்னு காட்டுகிறார்கள். பிரபத்தி அர்த்தம்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல என்ன காட்டுறா, பகவானே தெரிவிக்கிறார்கள். பகவான் சொல்றதுனால என்ன இதுன்னா, பகவானே உபாயம் என்று காட்டும்படியான நினைவு தான் பிரபத்தி.
சரணாகதின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா, நீயே எனக்கு உபாயமாக இருக்க வேண்டும் என்ற நினைவு தான் சரணாகதி. அப்போ என்ன இது காட்டுறது? எம்பெருமானை அடையக்கூடிய இந்த அர்த்த பஞ்சகம் இருக்குன்னு சொன்னமே, அர்த்த பஞ்சத்தை ஒன்னாக இருக்கக்கூடியது என்ன? உபாயம் தானே. அப்போ உபாயத்தையும் காட்டக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த திவ்ய பிரபந்தங்கள். அப்போ அந்த உபாயம் யாருன்னு காட்டுறது? திவ்ய பிரபந்தம் பகவானே உபாயம் என்று காட்டக்கூடியதா இருக்குது. அப்படிப்பட்ட நினைவு தான் சரணாகதி என்று சொல்லக்கூடிய, அதுதான் பிரபத்தி. பிரபத்தி அர்த்த பிரதிபாதகங்களான அருளி செயலை அறிப்பான். பிரதிபாதகங்களான அப்போ அந்த ஆழ்வார்களுடைய பெருமையை தெரிவிக்கணும்னா என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டா, ஒண்ணு அவர்களுக்கு அந்த சேஷத்துவம் பாரதந்திரியம் இருக்கணும். அதாவது அந்த ஆத்மாவுடைய ஸ்வரூபம். அதுக்கு மேல என்ன காட்ட வந்த விஷயம் என்ன? அந்த ஆழ்வார்கள் வைபவம் தெரிந்தவர்களா இருக்கணும். அது மட்டும் இல்ல, அந்த ஆழ்வார்களால் அருளி செய்யப்பட்ட அருளி செயல்கள் அதிலே பிரதிபாதிக்கப்படுவதாக இருக்கக்கூடிய பிரபத்தி அர்த்தங்கள், பகவானே உபாயம் என்று சொல்லக்கூடிய நினைவு, அதுதான் சரணாகதி. அதை அறிந்தவர்களா இருக்க வேண்டும். அவர்கள் திவ்ய சூக்திகளான திவ்ய பிரபந்தங்களை பிரதிபாத்திய அர்த்த கௌரவத்தை அறிந்து பிரதிபத்தி பண்ணி அபியசிப்பாரார். அதுக்கு மேல காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னா, அருளிச்செயலை அறிவார்கள். அவர்களுடைய திவ்ய சூக்திகளான திவ்ய பிரபந்தங்கள், ஆழ்வார்களுடைய ஈரச்சொற்களாக இருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தங்கள், அதுல திவ்ய பிரபந்தங்களை பிரதிபாத்திய அர்த்த கௌரவத்தை அறிந்து அதில் சொல்லப்பட்ட அர்த்தத்தின் ஏற்றத்தை அறிந்து பிரதிபத்தி, அதுல நம்பிக்கை வேணும். பிரதிபத்தி பண்ணி அபியசிப்பாரார். அப்படிப்பட்ட அறிந்து கொள்பவர் யார் அப்படின்னு கேட்டா கேள்விதான் கேட்கிறார். அதுக்கு மேல சொல்றார், இவ்விடத்திலும் அறிவாரார் அறிவாரார் மேல கேட்டே வராரு. அதுக்கு மேலதான் சொல்ல போற ஆறுன்னு கேள்வி பதில் சொல்ல போற. இப்ப இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் இப்ப ஆழ்வாருடைய பெருமையை சொல்ல வேண்டும், அருளிச்செயலுடைய பெருமையை சொல்ல வேண்டும்னா இதெல்லாம் அறிந்து இருக்க வேண்டும். வரிசையா ஒண்ணு பட்டியலிட்டு கொண்டே வருகிறார். இவ்விடத்திலும் அருளிச்செயலின் சீர்மையை அறிவாரார் என்று கூட்டி நிர்வகிப்பது. இந்த பாசனுடைய தெருளுத்த ஆழ்வார்கள் சீர்மை அறிவாரார், அருளிச்செயலை அறிவாரார் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ. அருளிச்செயலின் அறிவாரார்னு மட்டும் சொல்லாது, அருளிச்செயலின் சீர்மையை அறிவாரார். எனக்கு அப்படிதான் சொல்லியிருக்கோம். அருளிச்செயலின் சீர்மையை அறிவாரார் என்று கூட்டி நிரூபிப்பது. கீழும் ஆழ்வார்களேத்தம் அருளிச்செயல் ஏற்றம் என்றென்றோ அருளி செய்தது. கீழே சொல்லியிருக்கிறது என்ன? ஆழ்வார்களேத்தம் அருளிச்செயல் ஏத்தம் என்று தானே சொல்லியிருக்கிறோம். அதனால அருளிச்செயல் அறிந்தால் போதுமா? அதுக்காக கேட்கிறார். அருளிச்செயலின் சீர்மை அறிவாரார் என்று கேட்டால் என்ன அதுக்கு கிடைக்கும் அப்படின்னா, அருளிச்செயல் மட்டும் அறிந்தா போதுமா? அருளிச்செயல் அறிந்தா போதுமா அப்படின்னா அதனுடைய அர்த்தங்களும் தெரிஞ்சிருக்க வேண்டிய, அதனுடைய விளக்கம் தெரியலன்னா என்ன சொல்ல முடியும்? பேரணியே புந்தியால் சிந்தியாது ஓதி உருவென்னும் அந்தியாலாம் பயனங்கன் அப்படின்னு ஆழ்வார் பாடுகிறார். எம்பெருமானுடைய பேரை கேசவா மாதவான்னு சொல்லக்கூடிய காலத்துல என்ன நினைக்கணும்? நம்ம நினைவுல என்ன ஓடணும் அப்படின்னா, கேசவன்னா கேசியை கொன்ற அரக்கனா இருக்கக்கூடியவன், மாதவான்னா லட்சுமிபதியா இருக்கக்கூடியவன், இதெல்லாம் நினைவுல ஓடணும். அதெல்லாம் இல்லாத கேசவாய நமகா நாராயணாய நமகான்றது நமக்கு என்ன பெருமையை பெற்று தரோம்னா ஒண்ணுமே இருக்கிறது. குங்குமப்பூ சுமந்த கழுதைன்னு தெரிவிக்கிறார்கள். அவ்வளவுதான் விஷயம். அதனாலே அருளிச்செயலின் சீர்மையை அறிவாரார் என்று கூட்டி நிரூபிப்பது. அப்போ அருளிச்செயல் அருந்தால் போராது, அதனுடைய சீர்மையை அறிந்திருக்க வேண்டும், அதனுடைய பெருமையை அறிந்திருக்க வேண்டும். எனக்கு அருளிச்செயல் தெரியும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு, ஆனால் அருளிச்செயல் தெரிந்ததுனால அதனுடைய பெருமையை அறிந்தவராக இருப்பாரான்னா அது நிச்சயம்னு சொல்ல முடியாது. இருக்கலாம், முக்காசி இருக்கலாம், இல்லாதவும் போகலாம். கீழும் ஆழ்வார்கள் ஏத்தம் அருளிச்செயல் ஏத்தம் என்றென்றோ அருளி செய்தது. கீழே சொல்லியிருக்காரு. அதனால இந்த இடத்துல என்ன சொல்றார்? அருளிச்செயல் சீர்மைன்னு கூட்டி நிர்வகிக்க வேண்டும். திருளுத்த ஆழ்வார்கள் அருளிச்செயல் அறிவார், திருளுத்த ஆழ்வார்கள் சீர்மை அறிவாரார், அருளிச்செயல் சீர்மையை அறிவாரார் என்று அன்வயம் பண்ணணும்னு காட்டுறார். ஆழ்வார்கள் ஏற்றம் அருளிச்செயல் ஏற்றம் என்றோ அருளி செய்தது. திரள் கொள்ள சொன்ன 1000 தொடக்கமானவற்றின் வாசி அறிந்து ஆதரிக்கும் போது ஆழ்வார்கள் அருள் பெற்றவர்களாக வேண்டாவோ. ஆழ்வார்கள் ஏத்தம் அருளிச்செயல் ஏத்தம் சொல்ல கீழே 2 இடங்கள்ல கூட்டிருக்காளே, அதே போல இந்த இடத்துலயும் கூட்டணும். ஏன் இந்த இடத்துல கூட்டல அடுத்த கேள்வி. இங்க சேர்த்து அன்வயம் பண்ணணும்னு சொன்னாரோ இல்லையோ. அருளிச்செயல் சீர்மை அறிவாரார் என்று கூட்டி நிறுவுவது கீழும் நிர்வகிப்பதுன்னு சொன்னார். அதுக்கு மேல ஆழ்வார்கள் ஏத்தம் அருளிச்செயல் ஏத்தம் என்றென்றோ அருளி செய்தது. கீழே அப்படித்தானே சொல்லியிருக்கார் அப்படின்னா, அப்ப ஏன் இந்த இடத்துல கூட்டல அப்படின்னு கேட்டார். கூட்டலன்னா யாப்பு இலக்கணம் இது பண்ணல, அத்தனை எழுத்துக்கள் தான் அதுல இருக்கணும்னு இருக்கு, அதனால இது பண்ணல, கூட்டல. ஆனா நீ மனசால நினைச்சுக்க முடியாதா? நான் நினைச்சுக்கலாமே. யாப்பு இலக்கண இடங்களை கூட்டி இந்த இடத்துல அப்படியே அர்த்தம் கொள்ளக்கூடிய சமயத்திலே அவர்கள் திருளுத்த ஆழ்வார்கள் சீர்மை அறிவாரா, அருளிச்செயலின் சீர்மை அறிவாரா என்று சொல்ல வேண்டும் என்று காட்டுகிறார்.
தெருள் கொள்ளச் சொன்ன 1000 தொடக்கமானவற்றின் வாசி அறிந்து ஆதரிக்கும் போது, தெருள் கொள்ள சொன்ன திருப்பி வந்து பொருள் என்னும் உலகம் படைத்தவன் புகழ்மேல் தெருள் கொள்ள சொன்ன 1010. தெருள் கொள்ள சொன்னா அது வந்து ஞானத்தோடு பாடியதாக இருக்கக்கூடியது. என்னன்னா அந்த சொரூப ஞானம் உணர்ந்த ஆழ்வாருடைய பாட்டாக இருக்கக்கூடியது. அது எப்படி கொண்டு தெருள் கொள்ள சொன்ன 1010 அருளுடையவன் தாள் அணிவிக்கும் முடித்தே, அது எங்க கொண்டு போய் அவனை மூட்டி விடும் அப்படின்னு சொன்னா, ஞானத்தோடு பாடிய பாசுரங்களானது எம்பெருமான் திருவடிகளை கொண்டு போய் சேர்விக்கும். தொடக்கமான திரள் கொள்ள சொன்ன 1000 தொடக்கமானவற்றின் வாசியறிந்து ஆதரிக்கும் போது ஆழ்வார்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, அந்த வாசினா அந்த இதை அவர்களுடைய பெருமையை அறிந்து கொள்ள வேண்டும். ஆழ்வார்களுக்கு மயர்வரமதில் மருளினான் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் அருளை அவர்கள் அடைந்தார்கள். அப்போ அவர்களை ஆதரித்து பேசணும் நம்ம அப்படின்னு கேட்டா என்ன, எப்படி பேசணும்? ஆழ்வார்களை பத்தி நான் ஒரு வைபவம் பேசணும் அப்படின்னு இது பண்ணேன்னா, அது என்னுடைய வந்து பாண்டித்யத்தினாலேயோ ஒரு இதனாலேயோ விளைக்கும்னா அப்படிலாம் வந்துடாது. ஒரு காலக்ஷேபம் பண்ணணும், ஒரு விஷயங்கள் ஆழ்வார்களுடைய பெருமையை தெரிவிக்கணும் அப்படின்னா அந்த ஆழ்வார்களுடைய அருள் நமக்கு இருக்கணும்ன்ற சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, அருள் பெத்த நாதமுனி முதலாம்னு சொல்றாரு. அப்போ நாதமுனிகள் ஆழ்வாருடைய வைபவத்தை தெரிவிப்பார். நாதமுனிகள் தொடக்கமாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் எல்லாம் அந்த ஆழ்வார்களுடைய வைபவத்தை தெரிவிக்க முடியும், அருளி செயலுடைய சீர்மையை தெரிவிக்க முடியும்னா எப்படி தெரிவிக்க முடியும்? அதுக்கு அடியா இருக்கக்கூடியது என்னன்னா அந்த ஆழ்வார்களுடைய அருள். அந்த ஆழ்வார்களுக்கு யாருடைய அருள்னா எம்பெருமானுடைய அருள். அதுதான் மயர்வரமதி நலம் என்று சொல்லுகிறார். தங்கள் சுவாதந்திரியாதிகளுக்கு அனுகுணமான ஹர்ஷவசனாதிகளை ஆதரித்து போரும் அவர்கள். அதாவது இந்த இடத்துல ஹர்ஷவச்சனம்னு இருக்கு, சில புஸ்தகங்கள்ல ஹார்ஷ வச்சனம்னு இருக்கு. ஹார்ஷ வச்சனம்ன்றதுதான் வந்து என்ன சொல்றது, அது சரியான பாட்டமா இருக்கும். தப்பா இருந்ததுன்னா திருத்திக்கோங்க. அது பிராச்சீன புஸ்தகங்கள் அப்படிதான் இருக்குன்னு சொல்றா. ஹார்ஷ வச்சனம் என்னன்ற அர்த்தத்தையும் சொல்லிடுறான்னு உங்களுக்கும் புரியும். அது வந்து கரெக்டு தான். தங்கள் சுவாதந்திரியாதிகளுக்கு அனுகுணமான ஹார்ஷ வச்சனாதிகளை ஆதரித்து போருமவர்கள். ஹார்ஷ வச்சனம் அப்படின்னு சொன்னா ரிஷிகளுடைய பேச்சு. சரியா? ஹர்ஷவச்சனம் அப்படின்னு சொன்னா சந்தோஷத்துல, ஹர்ஷம்னா சந்தோஷம், சந்தோஷ பேச்சு. இந்த பிரகரணத்துக்கு சேர எப்படி இருக்குன்னா, சுவாதந்திரியாதிகளுக்கு அனுகுணமான ஹர்ஷவச்சனத்தை ஆதரித்து போரும் அவர்கள். ரிஷிகளுடைய தன்மை எப்படி இருக்கு ஏற்கனவே பார்த்தது தான் இந்த விஷயம். தங்களுடைய சுயத்னத்தாலே வந்து ஞானத்தை பெற்றவர்களா இருக்கக்கூடியவர்கள். அதான் சுதந்திரம்னு சொல்லக்கூடியது. சுதந்திரமா இருக்கக்கூடியது என்ன அந்த தன்மைனா, எங்களுடைய யத்னத்தாலே நாங்கள் எல்லாவற்றையும் அடைந்து விடுவோம், எம்பெருமான் உட்பட எல்லாத்தையும் அடைந்து விடுவோம்ன்ற தன்மை உடையவர்களா இருக்கக்கூடிய ரிஷிகள். சுவாதந்திரியாதிக்கு அனுகுணமான ஹார்ஷ வச்சனம். ஹார்ஷ வச்சனம் சொன்னா ரிஷிகளுடைய வச்சனம். அந்த ரிஷிகளுக்கு பேசக்கூடியது எப்படி இருக்கும்? ரிஷிகளுடைய வச்சனம் தானே இருக்கும். அனுகுணமான ஹார்ஷ வச்சனாதிகளை ஆதரித்து போரும் அவர்கள். அந்த ரிஷிகள் தானே தங்களுடைய வச்சனத்தை ஆதரித்து போறக்கூடியவர் யாருன்னா அந்த ரிஷிகள் தான், ஆதரித்து போர்பவர்கள். அப்படி இருக்கக்கூடியவர்கள் பாலோட முதன்ன 1000 என்று. பாலோட அமுதன்ன 1000 அப்படின்னு சொல்றார். இப்ப அமுதன்ன 1000 அப்படின்னு சொன்னா ஆழ்வார்களுடைய சொரூப அனுரூபத்தை தான் இதுவும் காட்டுகிறது. ஆழ்வார்கள் நிலை என்ன, வச்சனம் என்ன? முதல்ல காட்டுது என்னன்னா, ரிஷிகளினுடைய நிலை என்ன அப்படின்னா, அவர்கள் சுதந்திரர்களா இருக்கக்கூடிய தங்கள் சுதந்திரியாதிகளுக்கு அனுகுணமான ஹார்ஷ வச்சனம். அவர்களுடைய ஆழ்வார்களுடைய நிலை எப்படின்னா பாரதந்திரியம், சேஷத்துவம்னு சொல்லக்கூடியது. அதுதான் அவர்களுடைய நிலை. அப்படிப்பட்டவர்களுடைய இது என்ன வச்சனம் அப்படின்னா இந்த திவ்ய பிரபந்தம்னு சொல்லக்கூடியதா இருக்கு அவர்களுடைய வச்சனமாக இருக்கக்கூடியது. சொல்றார் வாச்சிய வாசகம் என்று சொல்லும்படியாய் அந்த இதுலயே வந்து ஈட்டிலேயே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, பாலோடமுது என்று சொல்லும் போது வாக்கிய வாசகம் போலே, சொல் பொருள் போலே. அது எப்படி இருக்கு அப்படின்னா, ஆழ்வார்களே வந்து பால் அமுது போலே, பாலும் அமுது போலே இருக்கக்கூடியது. பாலோட அமுதன்னு சொல்லக்கூடியது ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தத்துக்கு காட்டக்கூடியதுன்னு வீட்டுல வந்து காட்டக்கூடிய வியாக்கியானம். அது போலே பிரபன்னர்கள் பாலோட அமுதன்ன. இப்ப இந்த ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்தம் எப்படி இருக்குன்னா, பாலோட அமுது போலே இருக்கக்கூடியது யாருக்குன்னா அந்த பிரபன்னர்களுக்கு என்ற அந்த அர்த்தத்தை காட்டுகிறார். அப்போ என்ன இருக்குன்னா, ரிஷிகளுக்கு இவர்களும் நிலையே வேற மாதிரி இருக்கு. அவர்கள் சுதந்திரர்களா இருக்கிறார்கள், இவர்கள் பரதந்திரர்களா இருக்கிறார்கள்.
அவர்களுடைய வச்சனம் எப்படி இருக்குன்னா அதே ஆதரித்து ஆர்ஷ வச்சனமாக இருக்கக்கூடியது. இவர்களது எப்படி இருக்குன்னா ஆழ்வார்களுடையது பிரபன்னர்களும் வந்து பாலோடமதாக இருக்கக்கூடியது பிரபன்னர்களுக்கும் என்று காட்டக்கூடியதா இருக்கு. சோலை திருக்கடித்தானத்து உரை திருமாலை முதல் குருகூர் சடகோபன் பாலோடமுதன் என்று சொல்லும்படியா இருக்கக்கூடிய பாசுரம் என்றும் தொண்டர்கமுது என்றும் தொண்டர்கமுதுன்னா சொல்மாலைகள் சொன்னேன்னு சொல்றாரே. ஆழ்வாருடைய வச்சனங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா தொண்டருக்கு அமுதுன்ன பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் என்று சொல்லும்படியாய் தொண்டருக்கு அமுதாக இருக்கக்கூடிய வந்து ஆழ்வாருடைய அருளி செயல்கள் என்றும் செஞ்சொலால் எடுத்த தெய்வநன்மாலை செஞ்சொல் ஆழ்வாருடைய இதெல்லாம் எப்படின்னா பாசனங்கள்லாம் செஞ்சொல்றார்கள். சொல்லுன்னு சொல்லக்கூடியது வேதம், செஞ்சொல்னு சொல்லக்கூடியது திவ்ய பிரபந்தம்னு காட்டுகிறார்கள். ஏன் அது செஞ்சொல் அப்படின்னா அது திராவிட பாஷையில அமைந்தனா அது செஞ்சொல், செம்மையான சொல்கள் ஆழ்வாருடைய ஈரச் சொற்கள் என்று காட்டுகிறார். செஞ்சொலால் எடுத்த தெய்வ நன்மாலை. அது மட்டும் இல்ல, செஞ்சொலால் எடுத்த தெய்வ நன்மாலைன்னு சொல்லக்கூடிய காலத்திலே அதுக்கு மேலக்கூடிய காட்டக்கூடிய அர்த்தம் என்ன இருக்கு அப்படின்னா சொல்லுன்னு சொல்லக்கூடிய வேதமாக இருக்கக்கூடியதுக்கு எல்லாரும் அதிகாரிகளானா இல்ல, அதுக்கு வந்து அந்த வர்ணாசிரம வந்து வேதங்கள் அதுக்கு உண்டே. ஆனால் இந்த இதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா திவ்ய பிரபந்தத்துக்கு சர்வரும் அதிகாரிகள் என்று சொல்லும்படியா இருக்கக்கூடிய பெருமை படைத்ததா இருக்கிறது. செஞ்சொலால் எடுத்த தெய்வ நன்மாலை என்றும் சொல்லுகிறபடியே அப்படி சொல்லுகிறபடியே ஆழ்வாருடைய பிரபந்தம் இது எப்படி இருக்கு அப்படின்னா பாலோடமுது போலே பிரபன்னர்களுக்கு பாலோடமுது போலே இருக்கிறது. தொண்டர்க்கு அமுதன்ன சொல்மாலைகள் சொன்னேன் தொண்டர்களுக்கு அமுதாக விளங்குகிறது. செஞ்சொல் என்று சொல்லும்படியாய் இனிய தமிழிலே அமைந்திருக்கிறது. அது மட்டுமில்ல சர்வர்க்கும் அதிகாரம் இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தம் சொல்லுகிறபடியே நரதிசிய போக்கியமான திவ்ய பிரபந்தங்களை அதுக்கு மேல சொல்றார். நிரதிசிய போக்கியம் அது எப்பொழுதும் இன்பம் பயக்கக்கூடியதா இருக்கும். எப்பாவது ஒரு இடத்துல வந்து அந்த சமயத்துல வந்து ஒரு இது ஏற்படுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஏற்படாது. அது திவ்ய பிரபந்தத்தை அனுசந்தானத்தை கேட்டாலே போதுமே. எங்கனே சொல்லிலும் இன்பம் பயக்கும்னு ஆழ்வாரே சொல்றாரு. எப்படி சொன்னாலும் பரவாயில்ல இன்பம் பயக்கும்ன்றார். எங்கனே சொல்லிலும் இன்பம் பயக்கும். அப்போ என்னன்னா நிரதிசைய போக்கியமான திவ்ய பிரபந்தங்களை எப்பொழுதும் இன்பத்தை தரக்கூடிய திவ்ய பிரபந்தம் பத்தராக கூடும் பயிலுமின் அதாவது பயிலும் சுடரும் பொறுத்த பத்தராக கூடும் செய்யதாமரை கண்ணனாய் உலகேழும் உண்ட அவன் கண்டீர் அப்படின்ற ஒரு பதிகம். அதை கடைசியில சொல்றார். கண்கள் காண்டற்கரியனாய் கருத்துக்கு நன்னு மொழியினாய் மண்கொள் ஞாலத்து உயிர்க்கெல்லாம் அருள் செய்யும் வானவரீசனை பண்பொள் சோலை ஒளிநாடன் குறுகைக்கோன் சடகோபன் சொல் பண்பொழாயிரத்தி பத்தராக கூடும் பயிலுமினே அப்படின்னு பதஸ்ருதி சொல்றார். பத்தராக கூடும்னா பக்தர். இந்த வந்து 10 பாசனங்களை அதிகரிக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள்னா பத்தராக கூடும் பயிலுமினேன்னு தெரிவிக்கிறார். அப்போ இதை பயின்றால் எப்படி ஆவீர்கள்? ஆழ்வாருடைய வந்து பாசுரங்களை பயின்றால் என்ன ஆவீர்கள் அப்படின்னா பக்தர் ஆவீர்கள். பக்தர் ஆவீர்கள்னா எப்படின்னா ஆழ்வார்களைப் போலே அந்த சொரூப ஞானம் படைத்தவர்களாகவும் அவர்களுடைய பெருமை அறிந்தவர்களாகவும் இருப்பீர்கள். அப்படிப்பட்ட பக்தர்கள் ஆவீர்கள் தான் இதுக்கு அர்த்தம் சொல்லணும். பக்தராக கூடும் பயிலும் இன்னும் உரிய தொண்டராக்கும். உரிய தொண்டராக்கணும். மிக்க சீர் தொண்டர் என்ற தெரிதல் நினைதல் எண்ணலாகா திருமால் உலகொண்டு பருவாய ஆரம்பிக்கிறது முன்னாடி தெரிதல் நிலைகள் எண்ணலாகா திருமாலுக்கு உரிய தொண்டர் தொண்டன் சடகோபன் தெரிய சொன்ன 1000 உரிய தொண்டராக்கும் உலகம் உண்டார்க்கே. ஒரு விஷயத்தை விட்டுட்டு அந்த பத்தராவீர்கள்ல அது சொல்ல வந்த விஷயம் என்னன்னா அந்த பதிகமானது அர்ச்சையை சொல்லக்கூடிய அர்ச்சையினுடைய சௌலபியத்தை தெரிவிக்க வந்த பதிகம் அந்த சேதாமரை கண்ணனான்றது. அப்போ அதுல என்ன ஆகும்னா அர்ச்சையினாலே எளிமை. அதனால என்ன ஆகும்னா அந்த அர்ச்சையில போய் வந்து அந்த எளிமையை போய் ஆசிரியக்கக்கூடிய காலத்திலே இந்த பக்தராக அவர்களை வந்து சாதாரண போதரே என்று சொல்லி புந்தியில் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்தார். யாரோ ஒரு தாசியை பார்க்கறதுக்காக தான் உள்ள போன சன்னதிக்குள்ள. அப்ப என்ன சொன்ன போதரே என்று சொல்லி புந்தியில் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அரங்கன் என்று சொல்லும்படியாய் என்ன பக்தனாக்கினானே. அப்போ அர்ச்சாவதாரம் காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த எளிமையா இருக்குது. அந்த எளிமையை வந்து பார்க்கக்கூடிய காலத்திலே தானே அவனை பற்றி பக்தராக்குவான் அப்படின்றதான் சீதாவர்கள் ஒரு அர்த்தம் அந்த இடத்துல விட்டு போச்சு. அதனால சேர்த்து சொல்றேன். உரிய தொண்டராக்கும் தெரிதல் நினதில் எண்ணலாகா திருமாலுக்கு உரிய தொண்டர் சடகோபன் என்று சொல்லும்படியாய் கீழே தெரிவிக்க மிக்க சீர் தொண்டர் என்று தெரிவித்தார். உரிய தொண்டராக்கும்னா அந்த சொரூப அனுரூபங்களை அறிந்து இருக்கக்கூடிய தொண்டன் எம்பெருமானுக்கு தொண்டராக இருக்கக்கூடியவர்கள் ஆழ்வார்கள் திருத்தல் தொண்டராக இருக்கக்கூடிய மிக்க சீர் தொண்டர்னா அதான் சொன்னார். பாகவத் பரியந்தம் இருக்கக்கூடிய தொண்டராக இருக்கக்கூடியவர்கள் கீழே நம்ம அர்த்தத்தை பார்த்தோம். உரிய தொண்டராக்கும் என்று இத்தை சொரூப லாபத்துக்கு உறுப்பாக அறிந்து ஆதரித்து போரும் அவர்களோ. இவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டு ரிஷிகளுக்கு ஆழ்வாருங்க எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே ரிஷிகள் நிலைன்றது எப்படி இருக்குன்னா அவர்கள் சுயத்னபரர்களாய் சுவாதந்திரர்களாய் இருக்கிறார்கள். ஆழ்வார்கள் இல்ல பரதந்திரர்களாய் இருக்கிறார்கள்.
அவருடைய ஹர்ஷவச்சனம், அவர்கள் எல்லாம் வந்து தேகமே ஆத்மான்ற ஞானம் இவர்களுக்கு இருக்கு, அவர்களுக்கும் இருக்கு. ஆனால் சுதந்திரர்களா இருக்கிறார், அதான் பெரிய வாசி இவர்களுக்கு அவர்களுக்கும். ஆனால் ஆழ்வார்கள் ஆர்ஷ வச்சனம் சொல்லக்கூடிய வந்து இதெல்லாம் எப்படி வந்து இப்போ ஆழ்வார்கள் பிரபந்தத்தை போல இனிமையாக இருக்கிறதானா அப்படி சொல்ல முடியல. ஆனால் ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்கள் எப்படி இருக்குன்னா பாலோடமுதன் என்று சொல்லும்படியாகவும், தொண்டர்கமுது என்று சொல்லும்படியாகவும், செஞ்சொலால் எடுத்த தெய்வநன்மாலை என்று சொல்லும்படியாகவும் இருக்கக்கூடியது. அதனால அது நிரதிசய போக்கியம், இனிமையை எப்பொழுதும் இனிமையை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தம். அது மேலும் என்ன காட்டுகிறதுனா, அப்படிப்பட்ட அந்த திவ்ய பிரபந்தங்கள் இதுவாக காணக்கூடியது விஷயம் பலஸ்பதியாக காணக்கூடியது என்னன்னா, அவனை அவனை ஆசிரியக்கக்கூடியவனை பக்தராக கூடும், ஸ்வரூப அனுரூபம் தெரிந்து இருக்கக்கூடிய பக்தனாக ஆகக்கூடிய பெருமை வாய்ந்ததா இருக்கக்கூடிய ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தம் உரிய தொண்டராக்கும் என்று சொல்லும்படியாய் அவனை தொண்டராக்கக்கூடியதா இருக்குகிறது என்று காட்டுகிறார். என்று இத்தை ஸ்வரூப லாபத்துக்கு உறுப்பாக அறிந்து, இது எப்படி அறியணும்னா இந்த ஸ்வரூப நிறம் பெறணுமே, இந்த ஸ்வரூப வந்து லாபம் பெறணுமே. இதுக்கு ஸ்வரூப லாபம் பெறணும்னா என்ன உரிய தொண்டராக்கும் என்பதையும் அதுக்கு மேல சொல்லக்கூடிய பத்தராக கூடும் என்றதை அறிந்து கொள்வேன். அந்த ஸ்வரூப லாபத்துக்கு உறுப்பாக அறிந்து ஆதரித்து போர்வர்களோ, மேல சொன்ன இந்த ரிஷிகர் எல்லாம் இவ்வளவு விஷயத்தை ஆதரிப்பார்களோ? ஆதரிக்க மாட்டார்களே. முதல் விஷயம், நீங்க வந்து உங்களோட எதை விட்டுருங்கோ, சொப்ரவிருத்தியை விட்டுருங்கோனாலே அவளால் விட முடியாது. ஆழ்வார்கள் அப்படி இல்லையே, எல்லாத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து விட்டேன்னு தானே சொல்றாரு. நோத்த நோன்பிலேன் நுண் அறிவிலேன் ஆகிலும் இனி உன்னை விட்டொன்னும் ஆத்தகிற்கின்னிலேன். அவ்வளவுதான விஷயம். என்கிட்ட நோன்பு ஒண்ணும் கிடையாது. நோத்த நோன்பிலேன் நுண் அறிவிலேன் ஆகிலும் இனி உன்னை ஒன்னும் விட்டு ஆத்தகிற்கின்னிலேன். உன் திருவடியா கதி எனக்கு அனன்ய கதியா இருக்கக்கூடிய ஆகிஞ்சன்யம் அனன்ய கதின்ற ஸ்வரூபத்தை ரொம்ப ரெண்டே வரியில காட்டக்கூடியதா இருக்குது. அந்த ஸ்வரூபம் வந்து ரிஷிகளுக்கு அமையுமானா அந்த ரிஷிகளுக்கு அமையல. அமைந்ததுன்னா அவர்கள் ஆழ்வார்கள் ஆயிடுவார்கள். அப்படிப்பட்ட இந்த பெருமையை அறிந்து அவர்கள் உரைப்பார்களோ அந்த ரிஷிகள் எல்லாம் அப்படின்னு தான் இந்த இடத்துல கேள்வியா இருக்கு. உரைக்கும் அவராயத்து இவர்தாம், உரைக்கும் அவராய் அறிந்து உரைக்கும் அவராயத்து இவர்தாம். அவர்கள் உரைக்க மாட்டார்கள், உரைக்கக்கூடியவர்கள் யார்? இவர் தாம்ன்றார். இது மேல்தான் வந்து அந்த கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன்றது இனிமேல் தான் பண்ண போற. யார்? இவர் தாம். இனி இவ்வைபவ அபிஞர் தான் ஆர் என்கிறார். இவ்வளவு வைபவம் சொன்னீர்களே, இந்த வந்து வைபவத்துக்கெல்லாம் வந்து அறிந்தவர்கள் யார்? அதை அறிந்தவர்கள் யார் என்று காட்டக்கூடிய காலத்திலே அருள் பெற்ற நாதமணி முதலான் நன் தேசிகரை அல்லால் அவர்களாகிறார். அருள்மாறன் அருளை பெற்ற ஸ்ரீமன் நாதமணிகள் தொடக்கமாக நடந்து செல்கிற ஆச்சாரிய பதஸ்தராய் அருளிச்செயலை ஆதரித்து பிரவர்த்திப்பித்துக் கொண்டு போருபவர்கள் தான் என்று காட்டுகிறார். அப்போ இப்படி எல்லாம் இதெல்லாம் வந்து திருவுளத்த ஆழ்வார்கள் சீர்மை அறிவாரார், அருளிச்செயலை அறிவாரார் அப்படின்னு சொன்னா யார் இதை அறிந்தவர்கள் அப்படின்னு கேட்டா அருள் பெற்ற நாதமுனி அவர்கள் தான். நாதமுனி தொடக்கமாக இருக்கக்கூடிய நம்மளோட வந்து ரொம்ப விலட்சணமான குரு பரம்பரை இருக்க, அவர்கள் தான் இதை அறிந்தவர்கள் என்று காட்டுகிறார். அருள்மாறன் அருளை பெற்ற ஸ்ரீமன் நாதமுனிகள். அருள்மாறன் சொன்னா என்னன்னா அவரே அருள் பெற்ற திருமாலால் அருளப்பட்ட சடகோபன். அவரே சொல்றார், நம்மாழ்வாரே தன்னுடைய பாசுரத்தை சொல்றார். அருள்மாறன் எதுக்காக இந்த இடத்துல வந்து ஒரு அருள்னு சொல்லக்கூடிய வந்து விசேஷம் அந்த இடத்துல இதுக்கு தொக்கி நிக்கிறது அப்படின்னு கேட்டா, இவரே அருளை பெற்றவர் தான் எம்பெருமான். ஆழ்வார் எம்பெருமானுடைய அருளை பெற்றவர் ஆழ்வார். திருமாலால் அருளப்பட்ட சடகோபன் தானே தெரிவிக்கிறார். அதனால் அருள்மாறன். அப்படிப்பட்ட அருள்மாறன் அருளை பெற்ற ஸ்ரீமன் நாதமணிகள் தொடக்கமாக நடந்து செல்கிற ஆச்சாரிய பதஸ்தர். அந்த நாதமணிகள் வந்து நேரம் வந்து சாட்சாத்தாக அந்த அம்மாழ்வாரை வந்து என்ன பண்றாரு, பிரத்யக்ஷீகரிக்கிறார். ஆத்மாவாலே பார்க்கிறார் இல்லையா. அந்த இதை வந்து கணினன் சிறுத்தாம்பு 12,000 முறை அவர்கிட்ட சொல்லக்கூடிய காலத்துல அதை இவர் வந்து வந்து பிரத்யட்சமாகி ஆழ்வார் யோக திசையிலே பிரத்யட்சமாகி அவர்களுக்கு இதெல்லாம் அந்த 4,000 கொடுக்கிறார். அப்படிப்பட்டவரும் என்ன பண்றாரு, அந்த அருள்னால தான் இந்த 4,000 அவருக்கு, அந்த நம்மாழ்வார் அருளாலே இவருக்கு கிடைத்தது 4,000. அப்போ அருள் பெற்ற நாதமுனி. அப்படிப்பட்ட நாதமுனிக்கு வந்து வழியை ஒட்டி சொல்லக்கூடியவர்கள், வந்து அனுவாதம் பண்ணக்கூடியவர்களா இருக்கக்கூடியவர்கள், அவர்களை வழியிலே பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள் யாருன்னா நாதமுனிகள் தொடக்கமாக நடந்து செல்கிற ஆச்சாரிய பதஸ்தராய். அந்த வந்து இந்த ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரைன்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்குன்னா அத்விதீயமான அந்த குரு பரம்பரை நாதமுனிகளை ஒட்டி அவர்களுடைய திருவடி வாரத்தில் அந்த திருவடிகள் அந்த அடிகளை ஒட்டியே செல்லக்கூடிய அதற்கு அனுகுணமாக செல்லக்கூடிய அந்த குரு பரம்பரை ஆச்சாரிய பதஸ்தராய் அருளிச்செயலை ஆதரித்து. அப்படிப்பட்டவர் என்ன பண்ணார்னா நாதமுனிகள் எப்படி இது பண்ணார், ஆழ்வாரிலிருந்து லபித்த கிரந்தத்தை இந்த 4,000 என்ன பண்ணார்னா தன்னுடைய மருமகன்களா இருக்கக்கூடிய மேலையகத்தாழ்வான் கீழையகத்தாழ்வான்
அவர்களை கொண்டு இந்த பிரவர்த்தனம் பண்ணாரே, காண ரூபமாக இந்த உலகமெல்லாம் பிரவர்த்தனம் செய்தார். அதாவது அதே பதஸ்தராய் அந்த அவர் திருவடி வழியிலே வரக்கூடியவர்கள், திருவடி சாயையிலே இருக்கக்கூடியவர்கள் அருளிச்செயலை ஆதரித்து, அவர்களை எது ஆதரமா இருக்கக்கூடிய அப்படின்னா, நாதமுனிகளுக்கு எது ஆதரமோ அதுதான் இவர்களுக்கும் ஆதரம். அதனால அருளிச்செயலை ஆதரித்தார்கள், பிரவர்த்திப்பித்து. அது மட்டும் இல்ல, அது தாங்கள் ஆதரம் இருந்தா போதுமானா அப்படி இல்லை, இந்த உலகமெல்லாம் பரவ வேணும், வையமறிய பகர்வம் வாய்ந்துன்னு தானே சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய காலம் பிரவர்த்தனம் செய்கிறார், பிரவர்த்திப்பித்துக் கொண்டு போரும் அவர்கள் தான், அதை பிரவர்த்திப்பு கொண்டு போவர் தான் என்று தெரிவிக்கிறார். நாதம் பங்கஜ நேத்திர என்று தொடங்கி தேவாதிபான் என்னும் தரிசிக்கப்பட்ட தேசிகர்கள். இது இந்த பகவத் விஷயம் சேவிக்கக்கூடிய காலத்துல சொல்லக்கூடிய ஒரு தனி என்னது, நாதம் பங்கஜ நேத்திர ராம யமுனா வாஸ்தவிய மாலாதரானு யோகீந்திரம் குருகேஷ சந்திர ஜலதீம் கோவிந்த கூராதிபௌ பட்டாரியம் நிகமாந்த யோகி ஜெகதாச்சாரியோ சகிருஷ்ணத்வயௌ வந்தே மாதவ பத்மநாப சுமன கோலேஷ தேவாதிபான் அப்படின்னு பகவத் விஷயத்தை எப்போ நம்ம இது பண்ணாலும் இந்த தனியின் முதல்ல சேவிச்சான அந்த கிரந்த பரம்பரை காட்டக்கூடிய விஷயம் என்ன, நாதம் பங்கஜ நேத்திர. அந்த குரு பரம்பரை நமக்கு என்ன, இந்த கிரந்த பரம்பரையில வாசிக்கக்கூடிய காலத்துல இவர்கள் எல்லாம் சேவிக்க வேண்டும். வந்தேன்னு சொல்லக்கூடிய இந்த கிரியாபதம் அங்க கீழே இருக்கு, வணங்குகிறேன் அப்படின்னு கிரியாபதம் கீழே இருக்கு. அதோட நாதமுனிகள், பங்கஜ நேத்திர பொண்டரீகாட்சர், ராமமிஸ்ரர், ராம யமுனா வாஸ்தவிய, அதாவது உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பி, ரெண்டு பேரும் பொண்டரீகாட்சர் ராமமிஸ்ரர்னு பேர். யமுனா வாஸ்தவிய, யமுனா வாஸ்தவன் யமுனை துறைவராக இருக்கக்கூடியவர். மாலாதரான் திருமாலை ஆண்டான். யோகேந்திரம் உடையவர். குருகேஷர் திருக்குறுகை பிரான் பிள்ளான், ஏன்னா அவர் 6000 படி வியாக்கியம். குருகேஷ சந்திர ஜலதீம் கோவிந்த எம்பார் கூராதிபோ ஆழ்வான் பட்டாரியம் பராசர பட்டர் நிகமாந்த யோகி அவர் நஞ்சியர் ஜெகதாச்சாரியோ நம்பிள்ளை கிருஷ்ணத்வயோ நம்பிள்ளையோட சீடராக இருக்கக்கூடியவர்கள் வடக்கு திருவிதி பிள்ளையும் பெரியவாச்சான் பிள்ளை. அதுக்கு மேல வந்தே மாதவ பத்மநாப சுமனஹா ஈழுண்ணி மாதவர், ஈழுண்ணி மாதவருக்கு தாம் கொடுத்தார். கீழே அதை பார்க்க போறோம். ஈழுண்ணி மாதவர், அந்த ஈடு எங்கேயாவது வந்ததுன்னா நம்பிள்ளை கிட்ட இருந்து அவர் ஈழுண்ணி மாதவருக்கு வந்தது. அந்த ஈழுண்ணி மாதவர்கிட்ட இருந்து ஈழுண்ணி பத்மநாபாச்சார் பத்மநாப சுமனஹா என்று சொல்லும்படியாய் அவருடைய குமாரனான ஈழுண்ணி பத்மநாபாச்சார் கிட்ட வந்தது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து எங்க வந்தனா கோலேஷர் என்று சொல்லக்கூடிய நாலூர் பிள்ளை, தேவாதிபான் சொல்லக்கூடிய நாலூராச்சான் பிள்ளை என்று சொல்லும்படியா இது இதுவா இருக்கக்கூடியது. அப்போ இதெல்லாம் திருளுத்த ஆழ்வார்கள் சீர்மை அறிவாரார், அருளி செயலை அறிவாரார். அப்படின்னா அருளி செயலை அறிவாரார், அருள் பத்தை இதெல்லாம் பிரவர்த்தனம் பண்ணக்கூடியது, இதை ஆதரித்து போறக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டா இவர்கள் தான் நாதமுனிகள் தொடக்கமாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள், நாலூர் ஆச்சான் பிள்ளை வரைக்கும் தெரிவிக்கிறார். அதுக்கு மேல தெரிவிக்கிறார், தேவப்பெருமாள் கை கொண்ட திருமலை ஆழ்வாரே தம்முடைய தேசிகர். அதாவது தேவப்பெருமாள் கை கொண்டவர்களும் தேசிகர் யார் அப்படின்னு கேட்டா இது திருவுருள் மால் சேலை முதலின் இன்னொரு தனியன் ஒண்ணு இருக்கு. அது கடைசியில் திருமலை ஆழ்வார், அதாவது திருவாய்மொழி பிள்ளை தெரிவிக்கக்கூடிய இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, தேவப்பெருமாள் கை கொண்டவரும் திருமலை ஆழ்வார் என்று திருவாய்மொழி பிள்ளை தேவப்பெருமாள் கை கொண்டவரும் திருமலை ஆழ்வாரே தம்முடைய தேசிகர். மாமனிகளுக்கு சாட்சாதார ஆச்சாரியன் யாரு, திருவாய்மொழி பிள்ளை தான் என்று காட்டுகிறார்கள். இவர்களை நம் தேசிகர் என்றது இவர்களே நாதர் என்றிருக்கும் தம்முடைய பிரதிபத்தி விசேஷத்தாலே. இவர் ஏன் நம் தேசிகர்னு சொன்னார் அப்படின்னு கேட்டா, இவர்களே நாதர் என்று கொண்டிருக்கிறார் யார் அப்படின்னு கேட்டா மாமுனிகள். அதனால தன்னுடைய பிரபத்தி விசேஷத்தாலே, அந்த பிரதிபத்தி, அந்த நம்பிக்கையின் விசேஷத்தாலே தெரிவித்தார். அருள் பெற்ற நாதமுனி ஆழ்வார் அருளையாதல், அதுக்கடியான மன்னனாருடைய அருளையாதல் பெற்றவர் என்னவுமாம். அருள் பெற்ற நாதமுனின்னு சொன்னோன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 2 விதமான அருள் அவருக்கு இருக்கு. அது நம்மாழ்வாருடைய அருளாலே என்ன பெற்றார், 4000 லபிக்க பெற்றார் இல்லையா நாதமுனிகள், அது ஆழ்வாருடைய அருள். அது மட்டும் இல்ல, மன்னனார் அருள் அவருக்கு அங்க இருந்தார், கைக்கறி பண்ணி கொண்டார். காட்டும் மன்னார் சன்னதி, காட்டும் மன்னார் தான் பேர் அவருக்கு. எதை காட்டும் மன்னார்னா, காட்டு மன்னார் இல்ல, காட்டும் மன்னார், திவ்ய பிரபந்தத்தை காட்டிய மன்னார் அவர். அதனால காட்டும் மன்னார் பேர் அவருக்கு. காட்டும் மன்னாருடைய அது அருள் பெற்ற அருளையாதல், மன்னனாருடைய அருளையாதல் பெற்றவர் என்னமாம். 2 அருள் இருந்ததுனால்தான் இவருக்கு அந்த 4000 லபிக்க பெற்றார். இப்படி பாகவதர்களுடைய கிருபைக்கு இலக்கானவர்களிலே ஆழ்வார்கள் சீர்மையும் அருளி செயலின் சீர்மையும் அறிந்து போருவர். யார் சொல்றதுக்கு இதை இந்த 4000 பெருமையும் அருளி செயல் பெருமையும் ஆழ்வார்கள் பெருமையும் சொல்லக்கூடியவர்கள் யார் இருக்க முடியும்னா, இப்படி பகவத் கிருபையையும் பாகவதர்களுடைய அருளியையும் பெற்றவர்களாக இருக்கக்கூடியதான் அதை அறிந்து சொல்ல முடியும். அல்லாதவர்களுக்கு இத்தை அறியத்தரமோ, இதெல்லாம் இந்த பகவத் கடாட்சமும் பாகவதர்களுடைய அருளும் இல்லைன்னா அவர்கள் எல்லாம் சொல்வதற்கு அதிகாரிகள் தானா? அவர்களெல்லாம் இல்ல அறிந்து கொள்ளதான் முடியுமா? இதன்னா இதனுடைய அர்த்தங்களை கரை காண முடியாதது, அதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? கண்டிப்பாக இதை தங்காதவர்களுக்கு
பேதை மனமே உண்டோ பேசு, முக்தமான மனசு இப்படி விதக்தரான இவர்களை ஒழிய உண்டோ. அதாவது ரொம்ப ஸ்ட்ரேஸான இருக்கக்கூடிய மனசு இப்படி விதக்தர் ரொம்ப பெருமை படைத்த இவர்களை ஒழி உண்டோ சொல்லிக்கான், அதை சொல்லிப்பாரு. இவ்வர்த்தம் இல்லையோ என்றபடி, இந்த அர்த்தம் தான் இல்லையோ இதுல என்றால், ஆகையால் திருவுள்ளம் அறிய ஒருவரும் இல்லை என்கிறார். அதனால காட்ட வந்த விஷயம் என்னன்னா, இவர்களை அன்றி அந்த ஆழ்வார்களுடைய திருவுள்ளம் அறிய ஒருவரும் இல்லை. இத்தால் சுயத்னத்தாலே அறிய உண்ணாது அயத்னத்தாலே அறியலாயிருக்கும் அருள் பெற்றவர்களுக்கு என்றதாயிற்று. என்ன விஷயம் அப்படின்னா, ரிஷிகள் எப்படின்னா சுயத்தத்தாலே அறிந்த விஷயங்கள் அது ஒரு விஷயமா, அது ஒரு ரீதியா இருக்கும். அறிய ஒண்ணாத சுயத்தத்தாலே அறியக்கூடியதா இந்த திவ்ய பிரபந்தம்னா அவர்கள் எவ்வளவோ அறிந்திருக்கலாம். ஆனால் இந்த திவ்ய பிரபந்தங்கள் ஆழ்வார்களையும் அவர்களை அருளிச்செயல்களையும் சுயத்தத்தாலே அறிய உண்ணாது. அது எப்படி அறியலாம் அப்படின்னா, அயத்னத்தாலே எந்த யத்னமும் இன்றி அறியலா இருக்கும். அந்த எந்த யத்னமும் இன்றினா என்ன, அந்த எம்பெருமானுடைய நிருகேதுக்கு கிருபா கடாட்சம். அயத்தம்னா நான் ஒன்றும் பண்ண வெறுமை உட்கார்ந்துட்டு இருக்கான்னு இல்லை, எம்பெருமான் அருள் புரிகிறான் அந்த சமயத்துல. நீ எதுவும் பண்ணாத இருக்கிறது வாஸ்தவம், நீ எதுவும் பண்ண வேண்டாம். ஆனா உன்னுடைய பரத்தை அவனிடத்தை சமர்ப்பிச்சுட்டியோ இல்லையோ, நீயே உபாயம் என்ற நினைவோடு இருக்கக்கூடியதான், நீ எதுவும் பண்ண வேண்டாம். சம்பிரதாயத்துல இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ரிஷிகளுடைய தன்மை ஒரு மாதிரி இருக்கும், ஆழ்வார்களுடைய தன்மை வேற மாதிரி இருக்கும். அங்க பண்ணாதான் எல்லாமே சொல்லக்கூடியது ரிஷிகளுடைய பட்சம். அது இங்க எதுவுமே பண்ணாத அதுதான் உனக்கு வந்து கதியை பெற்று தரும்னு சொல்லக்கூடியது ஆழ்வார்களுடைய பட்சம். அப்போ இங்க காட்ட வந்த விஷயம் இதால் சுயத்தினாலே அறிய ஒண்ணாதது. அந்த அப்படி ஒரு இதனால இந்த அருளி செயல்களை அவரால் இது பண்ண முடிஞ்சுதானே, ரிஷிகளால பண்ண முடியலையே. அவர்கள் 1000 புராணங்கள் இதிகாசங்கள் படைத்திருக்கலாம், ஆனால் இந்த அருளி செயலுக்கு இருக்கக்கூடிய பெருமை அதுக்கு இருக்கானா இல்லைன்ற மாதிரி தானே இருக்கு. அப்போ இருக்கக்கூடிய அதனால அறிய ஒண்ணாது, சுயத்தாலே அறிய ஒண்ணாதது. அப்படிப்பட்டவர்களே அந்த மயரோர மதில் மறுபடியும் ஏன் அவர்களை பண்ண வைக்கலன்னா, அவர்கள் சுயத்தனத்துல மூழ்கி இருந்தார்கள், அதனால அவர்களுக்கு பண்ணல. இவர்கள் எப்படின்னா எந்த யத்னமும் பண்ணாத எம்பெருமானே எல்லாம்னு இருந்தார்கள். அதனால என்ன ஆச்சுன்னா அயத்னத்தாலே அறியலாயிருக்கும். இப்படிப்பட்ட யத்னத்தாலே அறியலாயிருக்கூடிய எந்த யத்னமும் பண்ணாததாலே அறியலாயிருக்கும். யாருக்கு? ஆழ்வார்களுக்கு மட்டும் இல்லை, அவர்கள் வழிவந்த ஆச்சாரியர்களுக்கும் எந்த யத்னமும் பண்ணாதல். என்ன மாதமுடிகள் வாஸ்தவம் இந்த திவ்ய பிரபந்தம் கிடைக்கும் என்ன யத்னம் பண்ணார் இருந்ததுன்னு அவருக்கு தெரியல. வாஸ்தவமா ஏதோ எங்கேயாவது மேல நாட்டு திவ்ய தேசத்துல இருந்து வந்த ஒரு அடியார்கள், அதோ அந்த 6ஆவது அடியானுடன் சொல்லக்கூடிய காலத்திலே கடைசியில உடல் என்பின் பேச்சு முலையோடு அவளை உயிருண்டான் கடல் கலவையே சரணாக கொண்ட குருகூர் சிடகோகம் குழில் மொழிய சொன்ன 1030 அழுதீர வல்லார் காமர்மானியை நோக்கியற்கே. குருகூன்ற ஒரு வார்த்தையை கேட்டார், 1030 கேட்டார். ரெண்டுத்தையும் வச்சுன உடனே 1000 பாசனம் இருக்கு இந்த திருக்குறுகூர் சடகோபனா அருளி செய்யப்படுது. 2 விஷயம் தான் அவருக்கு தெரியும். உடனே அவருக்கு அதெல்லாம் என்ன ஆச்சு, அதை கொண்டு அவர் போனார். அது இது வேணும்னு நினைச்சிட்டு போனாரான்னா அது முதல்ல இருக்கிறதுன்னு அவருக்கு தெரியாது. அதுக்காக ஒரு யத்னமும் பண்ணதையே அவர். அதனால எம்பெருமான் அந்த ஆழ்வாருடைய அருளாலே தான் கிடைத்தது என்று காட்டக்கூடியதா இருக்கு. அயத்தத்தாலே அறியலாமுடைய அருள் பெற்றவர்களுக்கு என்றாய்த்து. ஆழ்வாருக்கு மயர்நல் மதிலம் அருளினான்றது ஒரு பட்சம் இருந்தாலும், ஆச்சாரியர்களுக்கு அந்த ஆழ்வார்களுடைய அருள் இருந்தது. அதனாலதான் அருள் பெற்ற நாதமுனிவதான் நம் தேசிகரை எல்லாரும் என்று சொன்னபடியாய் அந்த அருளும் இருந்தவர்கள் இருக்கக்கூடியவர்கள் தான் திருளுத்த ஆழ்வார்கள் சீர்மை அறிந்தவர்களாய் இருப்பார்கள். அது மட்டும் இல்ல, அருளி செயலுடைய சீர்மை அறிந்தவர்களாய் இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் அந்த அத்விதீயமான ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை சார்ந்த நாதமணி தொடக்கமாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் சொல்லி இந்த பாசனத்தினுடைய அர்த்தத்தை தலை கட்டுகிறார் புலலவஞ்சியர். இன்னைக்கு இந்த இடத்துல நிறுத்துவோம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். மங்களம் குருவரியாய மங்களம் குணசிந்தவே ஆதிவீதிகரார்யாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஸ்ரீமத் சுந்தரஜா மாத்ரு முனிமானசவாசினே அண்ணங்கரார்ய வர்யாய நித்யஸ்ரீர் மத்ய நித்யமங்கலம். தடை நல்ல இன்பம் தலைப்பெய்தெங்கும் தழைக்கவே. லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி சந்து. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.